அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய இந்த ஸ்டடி சர்க்கிள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள மதிப்பிற்குரிய மூத்த வழக்கறிஞர்கள் அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய வழக்கறிஞர்கள் பெருமக்களுக்கும் அன்பு சட்ட மாணவ மாணவியர்களுக்கும் எனது மனமார்ந்த வரவேற்பை தெரிவித்துக் கொள்கிறேன். சட்டம் என்பது புத்தகங்களில் மட்டுமே கற்றுக்கொள்ளும் பாடம் அல்ல, அனுபவத்தின் மூலம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு துறையாகும். அந்த அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ள இன்று நம்மிடையே வருகை தந்துள்ள மூத்த வழக்கறிஞர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வரவேற்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இத்தகைய ஸ்டடி சர்க்கிள்கள் சட்ட மாணவர்களுக்கும் இளம் வழக்கறிஞர்களுக்கும் அறிவை வளர்த்து கொள்ளவும் சட்டத்தின் நடைமுறை அம்சங்களை அறிந்து கொள்ளவும் சிறந்த வாய்ப்பாக அமைகின்றன. இன்றைய நிகழ்வின் மூலம் அனைவரும் பயனுள்ள சட்ட அறிவையும் புதிய பார்வைகளையும் பெற்று செல்வோம் என்று நம்புகிறேன். மீண்டும் ஒரு முறை அனைவரையும் அன்புடன் வரவேற்று இந்நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற வாழ்த்தி எனது வரவேற்புரையை நிறைவு செய்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். அகில பாரத வழக்கறிஞர் சங்கம் திண்டுக்கல்ல நமது ராஜ் கணேஷ்ஜி, கேசவன்ஜி இவங்கெல்லாம் முயற்சி பண்ணதன் அடிப்படையில் நம்ம நினச்ச மாதிரி ப்ரோக்ராம் நடக்குது. குட் ஈவினிங். ஸோ வீக்கெண்டில் அட்வொகேட்ஸ் எல்லாம் ஒரு வீக்கெண்டு மோடு போகும்போது கிளாஸ் செஷன் வச்சா ரொம்ப டயர்டாக இருக்கும். ஸோ நானும் அந்த இடத்துலேருந்து வந்தவன் தான். நிச்சயம் உங்களுடைய இந்த 1 ஹவராக வேல்யூபுளாக கொண்டு போவேன்னு நான் நம்புகிறேன். ஸோ எனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த அகில பாரத வழக்கறிஞர்கள் எனக்கு உருவாக்கி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இந்த மாநிலம் முழுவதும் நானும் தொடர்ந்து பயணிக்கிறேன். சார் சொன்ன மாதிரி இன்றைக்கி மார்னிங் ஃபஸ்ட்டு ஃபோன் வந்து சார் தான் 6:05 அடித்து, ஸோ இன்றைக்கி ஃப்ரீயாக இருந்தால் அவைலபிளாக இருந்தால் ஒரு செஷன் எடுக்கணும் நாங்கள். அதனால் நான் ரெகுலராக எடுத்த டாபிக்ஸ்னால ஈஸியாக அதை கண்டினியூ பண்ணியிருக்கேன் இன்றைக்கும். ஸோ அடுத்து வரக்கூடியதில் புது புது டாபிக்ஸை நம்மளுடைய இந்த அமைப்பில் கொண்டு வரலான்னு நினைக்கிறேன். சார் சொன்ன மாதிரி என்னுடைய இந்த டாபிக் எப்பயுமே ப்ராக்டிஸ் ஓரியன்டாக இருக்கும். ஸோ எக்ஸாம்ஸ் ஓரியன்டாக இருக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணி அதில் சக்ஸஸ் பண்ணுங்கள். ஒரு சக்ஸஸ்ஃபுல் லாயர்ஸ் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கான குட்டி குட்டி டிப்ஸு. இன்னொரு விஷயம், மூத்த வழக்கறிஞர் இல்லை, அதனால் அதை மட்டும் கொஞ்சம் டெலீட் பண்ணிடுங்க. உங்களை மாதிரி ஒரு இளம் வழக்கறிஞர்களாக இப்போ தான் வளர்ந்து வர்றதுனால. ஸோ விமன் அண்ட் சில்ட்ரன் ரிலேட்டடாக இன்றைக்கி நம்மளுடைய ஸ்டேட்ஸ்லையுமே சிங்கப்பெண் படையெல்லாம் கொண்டு வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நாமளும் அதில் நிறையா அவேர்னஸஸ் இருக்கணும் அப்படின்றது நமக்கு தெரியும். நான் சொன்னதை விட உங்களுக்கு அதிக விஷயங்கள் தெரியும். இப்போ நியூவாக இன்ட்ரடியூஸ் பண்ண கிரிமினல் லாஸில் விமன் அண்ட் சில்ட்ரன் ரிலேட்டடான அஃபென்ஸில் நிறைய புது விஷயங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ரொம்ப ஷார்ப்பாக இருந்தால், நேற்று கூட நம்மளோட ஹைகோர்ட் ஒரு அருமையான ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதை நான் நிறைய இடங்களில் பேசியிருக்கேன். என்னால் அதை எப்படி ப்ரூஃபாக சொல்ல முடியும்னு தெரியல. நேற்று அருமையாக ஒரு சூப்பர் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க. யாராவது படிச்சிருந்தா உங்களுக்கு தெரியும். அந்த ஜட்ஜ்மெண்ட்டை வச்சுக்கிட்டா அஸ் அ லாயராக இவர் போலீஸ் ஆஃபீஸரே இல்லை அப்படின்னு நம்மளால் நிரூபிக்க முடியும். இவர் டாக்டரே இல்லைன்னு நம்மளால் நிரூபிக்க முடியும். நம்மளுடைய சவால் சட்டம் படித்திருந்தால் இப்படி தான் நம்ம அவங்கள எதிர்த்து சண்டை செய்ய முடியும் அப்படின்றது என்னுடைய ஒரு பாலிசிஸ். நம்ம அவங்களுடைய டெசிக்னேஷன் சரியாக தப்பா அப்படின்றதுல இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்டை யார் என்கொயரி பண்ணணுன்ற ஒரு விஷயத்தை மதுரை ஹைகோர்ட்ஸ் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துச்சு. ஒரு ஐடி இன்ஃபர்மேஷன் ரிலேட்டடாக ஒரு கம்ப்ளைண்ட் வந்ததுன்னா அதை எஸ்ஐ ஆஃப் போலீஸ் விசாரிக்கக்கூடாது, அவங்களுக்கு அத்தாரிட்டி இல்லை, இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் தான் அதை விசாரிக்கணும் அப்படின்னு சூப்பராக நேற்று ஒரு ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் தேடி பிடிச்சி எடுத்துக்கோங்க. எங்கேயாவது ஏதாவது வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் எனி ரிலவெண்ட் அஃபென்ஸ் வந்ததுன்னா யார் என்கொயரி ஆஃபீஸர்ன்றதை தெளிவு பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி ஒரு விமன் சில்ட்ரன் ரிலேட்டடான ட்ரையலை அழகாக அப்படியே கண்ணு முன்னாடி என்னென்னு கொண்டு போயிடலாம். எதெல்லாம் டிஃபென்ஸ்க்கு வேணுமோ டிஃபென்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க, எதெல்லாம் நீங்கள் விக்டிம்க்கு வேணுமோ விக்டிம்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? சரி, கம்ப்ளைண்ட்னா என்ன மாதிரியான டிசைனில் இருக்கணும், கம்ப்ளைண்ட் என்ன வடிவமாக இருக்கணும், ஐடியாஸ். கம்ப்ளைண்ட்னா என்ன வடிவமாக இருக்கலாம்? ஓரலாக இருக்கலாம், ரிட்டன், எனி எலக்ட்ரானிக் ஃபார்ம்ஸ். இதில் தான் இங்கே ஸ்பெஷல் புதுசு. எனி எலக்ட்ரானிக் ஃபார்ம்ஸ்னால் என்னெல்லாம்? ஆடியோவாக இருக்கலாம், வீடியோவாக இருக்கலாம், மெசேஜாக இருக்கலாம், எனி எலக்ட்ரானிக்ஸ் வடிவம். அப்போ 2024க்கு முன்னாடி கம்ப்ளைண்ட் ஓரலாக இருக்கலாம், ரிட்டனாக இருக்கலாம், அவ்வளோதான் இருந்துச்சு. 2024க்கு அப்புறமா கம்ப்ளைண்ட்ஸுக்கு நோ வடிவம். எப்படி இருந்தாலும் அதை கம்ப்ளைண்ட்டாக எடுத்துக்கணும் விமன் சில்ட்ரன் ரிலேட்டடான அஃபென்ஸில். ஸோ அப்போ இந்த ஃபார்மெட்டில் தான் இருக்கணுன்ற ஒரு விஷயம் இது வரைக்கும் நாம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தால் நோ. அதே நேரத்தில் இவங்க இப்படி தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு நீங்கள் எங்கேயாவது ரிஜெக்ட் பண்ணியிருந்தால் அதை நீங்கள் விக்டிம்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. கம்ப்ளைண்ட்டுக்கு இந்த வடிவம் கிடையாது. சரி, கம்ப்ளைண்ட்டுக்கு வடிவம் கிடையாது, எழுதணுமா, சொல்லணுமா, இந்த டிசைன் இருக்கணுமா, கொடுக்கணும். எங்கே சார் கொடுக்கணும் கம்ப்ளைண்ட்ஸ்? அடுத்து கம்ப்ளைண்ட்டை எங்கே கொடுக்கணும், யார் விசாரிக்கணும், யார் எடுக்கணும்? இல்லை, கம்ப்ளைண்ட்டை எங்கே கொடுக்கணும்? போலீஸ் ஸ்டேஷனில் வந்து பொதுவாக ஒரு க்ரைம் நடந்துட்டால் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க சார்ன்றது தான் பொதுவான ரூல். ஆனால் விமன் அண்ட் சில்ட்ரன் ரிலேட்டடான அஃபென்ஸில் கம்ப்ளைண்ட்டை
யார் விக்டிமோ விக்டிம் இருக்கிற இடத்துல போய் தான் பெற்றுக்கொள்ளணும். டிஃபென்ஸ் பண்ணுறவங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும், கம்ப்ளைண்ட்டை எங்கே ரிசீவ் பண்ணானோ அப்படின்னு சொன்னால் விக்டிம் யார் பாதிக்கப்பட்ட இருக்கிறாங்களோ, பெண்ணோ குழந்தையோ இருக்கிற இடத்துல போய் தான் அந்த கம்ப்ளைண்ட்டை ரிசீவ் பண்ணிக்கணும். அப்படி ரிசீவ் பண்ணும்போது அந்த குழந்தையால் அந்த பெண்ணால் சரியாக சொல்ல முடியல. அவங்க வந்து ஏதோ ஃபிசிக்கலாக ஏதோ ப்ராப்ளமாக இருக்கலாம், ஆட்டிசம் ப்ராப்ளம் இருக்கலாம், லாங்குவேஜ் ப்ராப்ளமாக இருக்கலாம். அப்போ எப்படி கம்ப்ளைண்ட்டை ரிசீவ் பண்ணணும்? யார் ஸ்பெஷலைஸ்டு ஆஃபீஸரோ இந்த இடத்துல ஒரு செக். அந்த குழந்தைக்கோ அந்த பெண்ணுக்கோ என்ன ப்ராப்ளம் இருக்கோ அந்த ப்ராப்ளத்தை எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஆஃபீஸரை கூட வச்சுக்கிட்டு கம்ப்ளைண்ட்டை ரிசீவ் பண்ணணும். அந்த ஆஃபீஸர் எங்கேருந்து சார் கூப்பிடணும்? யார் அதை ப்ரொவைட் பண்ணணும்? நம்ம டிஃபென்ஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். விக்டிமாக இருந்ததுன்னா விக்டிம்க்கு சரியாக கம்ப்ளைண்ட்டை கொடுக்கணும் அப்படின்னா யார் அந்த ஸ்பெஷலைஸ்டு ஆஃபீஸரை கொடுக்கணும்? எங்கேயாவது ரிசர்வில் இருப்பாங்களா? லாங்குவேஜ் சொல்கிறவங்க இல்லை ஆட்டிசம்ஸில் அவங்க டம் அண்ட் டெஃபாக இருந்தால் அவங்களுக்கு சொல்கிறதுக்கு யாராவது ரிசர்வ்டாக இருப்பாங்களா? எஸ், ப்ராசிக்யூஷன்ஸ் டிபார்ட்மெண்ட்ஸில் யாரெல்லாம் இது மாதிரியான எக்ஸ்பர்ட்டோ அங்கே இருப்பாங்க. காவல்துறை ரெக்வஸ்ட் பண்ணி அவங்கள கூப்பிட்டுக்கணும். ஸோ கூப்பிட்டுக்கிட்டு அவங்களுடைய ப்ராப்ளத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்றதை தெரிஞ்சு அந்த கம்ப்ளைண்ட்டை ரிசீவ் பண்ணணும். ரைட், கம்ப்ளைண்ட்டை ரிசீவ் பண்ணியாச்சு. யார் ரிசீவ் பண்ணணும்? ஆஃபீஸர் இன்சார்ஜ் ஆஃப் போலீஸ் ஸ்டேஷன் ஜூரிஸ்டிக்ஷன். இதுக்கு முன்னாடி இது பாஸ் அப்படின்னு வரேன். எஸ்ஹெச்ஓனா யார்? ஐடியா இருக்கா? 2 காஃபி வாங்கி தரேன். யார் எஸ்ஹெச்ஓ? எஸ்ஹெச்ஓனா ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர். ஹூ இஸ் த ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர்? இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ், எஸ்ஐ ஆஃப் போலீஸ், இல்லை அதுக்கு மேலே இருக்கலாம் சொல்லாமா? ஒரு வேளை அன்னைக்கு டைமில் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் ஸ்டேஷனில் இல்லை, அப்போ யார் எஸ்ஹெச்ஓ? யார் யார்? ரைட்டர். ரைட்டர் வச்சுக்கலாமா? வச்சுக்கலாமா? எஸ்எஸ்ஐ இருந்தாருன்னா, ஹெட் கான்ஸ்டபிள் இருந்தாருன்னா வச்சுக்கலாமா? அண்ணா நகர் வழக்கிலையும் அண்ணா யூனிவர்சிட்டி வழக்கிலையும் ஹைகோர்ட்டு தெளிவாக சொன்னாங்க. நமக்கு தெரியும் அந்த பிரச்சனைகள் என்ன. அண்ணா நகர் வழக்கில் எஸ்ஐடி ஃபார்ம் ஆகி ஒரு இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் A1 அக்யூஸ்டாக மாறினாங்க. இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் A1 அக்யூஸ்டாக மாறினாங்க, விமன் அண்ட் சில்ட்ரன் ரிலேட்டட் அஃபென்ஸ். அப்போது யார் எஸ்ஹெச்ஓன்ற ஒரு எக்ஸ்ப்ளனேஷனாக நம்மளுடைய உயர்நீதிமன்றம் சொன்னிச்சு. யார் எஸ்ஹெச்ஓனா அந்த இடத்துல இன்னொரு அடிச்சன்னு சொல்கிறேன், அந்த எஸ்ஹெச்ஓக்கு 6 மாதங்கள் முதல் 2 ஆண்டுகள் தண்டனை கொடுக்கலாம். யாருக்கு? போலீஸ் ஆஃபீஸருக்கு. விமன் சில்ட்ரன் ரிலேட்டட் அஃபென்ஸில் அவர் தவறு செய்தால் 6 மாதங்கள் முதல் 2 ஆண்டுகள் தண்டனை கொடுக்கலாம். அப்போ அவர் யார்? அவர் ரோலில் மிஸ் பண்ணால் என்ன தண்டனைன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். எஸ்ஹெச்ஓனா கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது அந்த ஸ்டேஷனில் யார் சீனியர் மோஸ்ட் ஆஃபீஸரோ அவர் தான் எஸ்ஹெச்ஓ. இன்ஸ்பெக்டர் இருந்தால் இன்ஸ்பெக்டர், எஸ்ஐ இருந்தால் எஸ்ஐ, எஸ்எஸ்ஐ இருந்தால் எஸ்எஸ்ஐ, ஹெட் கான்ஸ்டபிள் இருந்தால். அப்போது அந்த டைம் ஆஃப் ப்ரெசன்ஸில் ஏன் அப்படி சொல்லியிருக்காங்கன்னா, இந்த எஸ்ஹெச்ஓடைய ரோல் என்னென்னா, நாமெல்லாம் ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்தா என்னெல்லாம் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க சார் ஸ்டேஷனில்? ஒரு விமன் சில்ட்ரன் ரிலேட்டடாக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்னென்ன டீட்டெயில்ஸ்? பேர் என்ன, ஊர் என்ன, உயரமாக இருப்பாங்களா, குட்டையாக இருப்பாங்களா, கலர் என்ன, ட்ரெஸ் கலர்ஸ் என்ன, வேறு டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி இதுதான் பேசிக்காக கலெக்ட் பண்ணுவாங்க. ஆனால் நியூ கிரிமினல் லாஸில் இப்போது இன்வெஸ்டிகேஷன்ஸுக்கு இது ஏதோ நான் சொல்லலை சார், சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு, கிரிமினல் லாஸில் எல்லாத்துலேயும் சொல்லியிருக்கு. சோசியல் மீடியா அட்ரஸை ரிசீவ் பண்ணணும், ஜிமெயிலை ரிசீவ் பண்ணணும், பிளட் குரூப்பை ரிசீவ் கண்டுபிடிச்சி அவங்கள எழுதணும். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் எஸ்ஹெச்ஓ கலெக்ட் பண்ணணும். அப்படி கலெக்ட் பண்ணக்கூடிய தகவலை ரிலீஸ் பண்ணிட்டார், வெளியே சொல்லிட்டார்னா அவர் 6 monthsலேருந்து 2 years பனிஷ்மெண்ட்ஸ்க்கு உள்ளாவார். ஏன்னா சீக்ரெட் பாதுகாக்கப்படணும். அதுதான் அண்ணா யூனிவர்சிட்டி வழக்கு. நான் சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கு புரியும். அண்ணா யூனிவர்சிட்டி வழக்கில் ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் வெளியில் போனதுனால அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் ஆகி அது இதுக்கப்புறம் ஆகாத ஒரு டெக்னாலஜி ரிலேட்டடான லீக்கேஜஸ் அப்படின்னு சொல்லி ஆஃபீஸர்ஸ் தப்பிச்சிட்டாங்க. ஆனால் எஸ்ஹெச்ஓன்ற ரோல் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அதெல்லாம் சேகரம் பண்ணி வச்சுக்கணும். ரைட். அப்போ கம்ப்ளைண்ட்டை சம்பவம் நடந்த இடத்துல போய் யார் அந்த போலீஸ் ஆஃபீஸரோ அவங்க போய் அங்கே ரிசீவ் பண்ணணும். அவங்க கூட ஒருவேளை அவங்களால சொல்ல முடியலன்னா ஸ்பெஷல் ஆஃபீஸர்ஸை கூட வச்சுக்கணும். யார் ரிசீவ் பண்ணணும்? நம்ம டிஃபென்ஸ் பண்ணுறதுனா நிறைய சூப்பராக டிஃபென்ஸ் பண்ணி இந்த கேஸை அழகாக பண்ணலாம். யார் கம்ப்ளைண்ட்டை ரிசீவ் பண்ணணும்? யாருக்கா ஐடியா இருக்கா சார்? நம்ம எல்லாம் பொதுவாக கம்ப்ளைண்ட்டை யார் வேணால் ரிசீவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? போலீஸ்க்கு ஒரு தகவல் கிடைக்குது, போலீஸ் போகிறார், போலீஸ் கம்ப்ளைண்ட்டை ரிசீவ் பண்ணிட்டு வந்துடுறார், அவ்வளோதானே வச்சுருப்போம். எஸ்ஐ ஆஃப் போலீஸ் அண்ட் அபவ் த ரேங்க், மினிமம் குவாலிஃபிகேஷன் எஸ்ஐ ஆஃப் போலீஸ் இருக்கணும். அவங்க தான் விமன் அண்ட் சில்ட்ரன் ரிலேட்டடான அஃபென்ஸில் கம்ப்ளைண்ட்டை ரிசீவே பண்ணணும். அப்போ நல்லா தெரிஞ்சுக்கணும், டிஃபென்ஸ் பண்ணும்போது யார் கம்ப்ளைண்ட்டை ரிசீவ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் நாம் டிஃபென்ஸ் பண்ணக்கூடியவங்க அருமையாக இந்த விஷயத்தை எடுத்து வைக்கலாம். அதே நேரத்தில் விக்டிமாக இருந்து நாம் சைடு இருந்து ஒருத்தர் யாராவது ஒரு காமனாக ஒரு போலீஸ் வந்து
அதை கம்ப்ளைண்ட்டை ரிசீவ் பண்ணாங்கன்னா உங்கள் டெசிக்னேஷன்ஸ் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு கூட நம்ம பண்ணலாம். ஓகே, கம்ப்ளைண்ட்டை ரிசீவ் பண்ணியாச்சு. கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு போலீஸ் அக்னாலஜ்மெண்ட்டு தரணுமா தரக்கூடாதா சார்? என்ன அக்னாலஜ்மெண்ட்டு சார்? நம்மெல்லாம் டிஃபென்ஸ் கவுன்சில்ஸ். கம்ப்ளைண்ட்டை கொடுத்தாச்சு, கம்ப்ளைண்ட்டுக்கு வடிவம் இல்லை, இந்த வடிவத்தில் வந்தால் கம்ப்ளைண்ட்ஸ், இப்படி ரிசீவ் பண்ணால் வேலிட், இந்த ஆஃபீஸர் எடுத்தால் வேலிட், முடிஞ்சிச்சு. கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்டேன், என்ன அக்னாலஜ்மெண்ட்டு கம்ப்ளைண்ட்ஸுக்கு? க்ரைம் நம்பர், வெரி குட். அப்புறம் ஏதாவது ஆல்டர்னேட் ஐடியாஸ்? சிஎஸ்ஆர் காப்பி, வெரி குட். அப்புறம் விமன் சில்ட்ரன் ரிலேட்டடான அஃபென்ஸில் ப்ரைமரி இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணக்கூடாது. அப்போனா சிஎஸ்ஆர் போடக்கூடாது. கம்ப்ளைண்ட்டை ரிசீவ் பண்ணால் டேரெக்டாக எஃப்ஐஆர் தான் போடணும். சிஎஸ்ஆர் போட்டால் அது தப்பு அப்படின்னா அப்போ சிஎஸ்ஆர் வராது. அப்போ எது அக்னாலஜ்மெண்ட்ஸ்? கரெக்டாக சொல்லுங்கள். எஃப்ஐஆர் காப்பி, பேர் ஊர் சொல்லாமல் அப்படியே நான் ஸ்டோரி மட்டும் சொல்கிறேன். ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி ஒரு வழக்கில் லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்தாங்க. அந்த லுக் அவுட் நோட்டீஸை நம்ம ஹைகோர்ட் ஸ்டே பண்ணாங்க, சுப்ரீம் கோர்ட் டிஸ்மிஸே பண்ணிட்டாங்க. க்ளூ கண்டுபிடிங்க. அப்போ இது அக்னாலஜ்மெண்ட் அப்படின்னா விமன் சில்ட்ரன் ரிலேட்டடான அஃபென்ஸில் ஒரு கம்ப்ளைண்ட்டை ரிசீவ் பண்ணால் அதுக்கு அக்னாலஜ்மெண்ட் ஜிடி தான். ஜிடி ஜென்ரல் டைரி அப்படின்றதில் என்ட்ரி பண்ணணும் அப்படின்றது சுப்ரீம் கோர்ட்டோட மேண்டேட்ரி எஸ்ஓபி. அப்போ என்ட்ரி பண்ணிட்டா நான் கொடுத்த கம்ப்ளைண்ட்ஸு ரெஜிஸ்டர்டு அப்படின்னா அந்த என்ட்ரி பண்ணதிலிருந்து 24 ஹவர்ஸ்க்குள்ளே இது ரொம்ப ரொம்ப முக்கியம். விக்டிம்னு சொல்லக்கூடிய குழந்தையோ பெண்ணோ மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கணும். ரைட்டு சார். இப்போது யார் குழந்தைன்ற ஒரு கொஸ்டின்ஸ் இருக்குது. யார் சார் குழந்தை? யார் குழந்தை? பிலோ 18, அவ்வளோதானா? இந்த நியூ கிரிமினல் லாஸில் இருந்ததுன்னா அவங்கெல்லாம் குழந்தை. நியூ கிரிமினல் லாஸில் செக்ஷன் 2E குழந்தைன்ற டெஃபனிஷன் சொல்லாத வரைக்கும் மைனர் திருமணம் 2 இடங்களில் செல்லும். அதை சொல்லி தான் நியூ கிரிமினல் லாஸில் யார் குழந்தைன்றதை டெஃபனிஷன்ஸே கொண்டு வந்தாங்க. இந்த நியூ கிரிமினல் லாவில் குழந்தை திருமணம் செல்லாது அதுக்கப்புறம். ஏன்னா குழந்தைன்றதுக்கான டெஃபனிஷன்ஸ் ஜேஜே ஆக்டில் மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தோம். கிரிமினல் லாஸில் இல்லாமல் இருந்துச்சு. அங்கே என்ன யார் குழந்தைனா 18 வயது நிறைவடையாத ஆணோ பெண்ணோ 3ஆம் பாலினத்தோரோ. இந்த தேர்டு விஷயம் வரணும். இந்த 3ஆம் பாலினத்தோரை அங்கீகாரம் பண்ணிட்டாங்க. எந்த வருஷம்? நமக்கு ஒரு சட்டம் கொண்டு வந்து தேர்ட் ஜெண்டரை ரெக்கக்னைஸ்டு பர்சன் சொல்லிட்டாங்க. 2019 அதுக்கு ஒரு லா கொண்டு வந்து தேர்ட் ஜெண்டர் அவங்களும் ஒரு விமன் தான், அவங்கள விமனாக தான் ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ 18 வயது நிறைவடையாத ஆணோ பெண்ணோ 3ஆம் பாலினத்தோரோ சைல்டு. ஸோ அப்போ இந்த சைல்டை 24 ஹவர்ஸ்க்குள்ளே மெடிக்கலுக்கு கொண்டு போகணும். அந்த 24 ஹவர்ஸை எப்படி சார் கால்குலேட் பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னால் ஜிடி தான் டிசைடிங். இது அப்படியே பாஸ். இன்னொரு கதைக்கு வரேன். 1.5 இயர்ஸ் இருக்கும் ஐ திங்க்ஸ். வெஸ்ட் பெங்காலில் ஒரு பிஜி விமன் டாக்டர் டியூட்டியில் இருந்தப்போ ரேப் அண்ட் மர்டர் நடந்தது. எப்படி போக்சோவோ ஒரு கேஸ் வர்றதுக்கு ஏற்ற மாதிரி இந்த 1.5 இயர்ஸ். அதில் சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு கடுமையாக இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட்டை சொல்லியிருப்பாங்க. நீங்கள் வந்து 6 மணி நேரம் டிலேவாக சம்பவ இடத்துக்கு போயிருக்கீங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் அந்த ஜட்ஜு சொன்னது என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் ஒஸ்ட் இன்வெஸ்டிகேஷன்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணார் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ். அதுக்கேற்ற மாதிரி ட்ரையல் நடத்தினாங்க. இவன் தான் அக்யூஸ்ன்றதை ப்ரூவ் பண்ணாங்க. அப்படி ப்ரூவ் பண்ணாலும் அவனுக்கு ஹேங்கிங் வாங்கி தர முடியல. வெறும் லைஃப் தான் கொடுக்க முடிஞ்சிச்சு. ஹேங்கிங்காக சிபிஐ அந்த மாநிலத்தோட ஹைகோர்ட்டுக்கு அப்பீல் போயிருக்காங்க. அப்போ அந்த 6 ஹவர்ஸ் டிலே என்ன ரீசன் சுப்ரீம் கோர்ட் சொன்னிச்சுன்னா இந்த 24 ஹவர்ஸை கால்குலேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அப்போ 24 ஹவர்ஸ்க்குள்ளே பாதிக்கப்பட்ட பெண்ணோ பாதிக்கப்பட்ட குழந்தையோ மெடிக்கலுக்கு கொண்டு போயிருக்கணும். மெடிக்கலுக்கு கொண்டு போனால் இங்கே இன்னொரு கொஸ்டின்ஸ் உங்க வைக்கிறேன். நாம் எல்லாம் விக்டிம் காம்பன்சேஷன் பற்றி தெரியும், கேட்டிருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். சிலருக்கு 4 லட்சம் தருவாங்க, சிலருக்கு 6 லட்சம் தருவாங்க, சிலருக்கு 10 லட்சம் தருவாங்க, சிலருக்கு 25 லட்சம் கொடுத்துருக்காங்க. என்ன பார்ஷியாலிட்டி இருக்கா? ஐடியா இருக்கா? பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி கொடுத்தாங்க அப்படியா? ஏஜுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்தாங்க அப்படியா? பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி கொடுத்தாங்க, ஏஜுக்கு. நம்மலாம் கேஸ் நடத்துகிறோம். நாம் ஒரு விக்டிம்க்கு போயிருந்தால் மேக்ஸிமம் என்ன கிளைம் நம்மளோட ஜூரிஸ்டிக்ஷனில் தருவாங்க? 4.25 லட்சம், பிலோ 5 lakhs. ரொம்ப ரேர் அண்ட் ரேர் அக்கேஷன்ஸில் 6-7 அவ்வளோதான். அதுக்கு மேலே விக்டிம் காம்பன்சேஷன் தர மாட்டாங்க. சில வழக்குகளில் 25 lakhs கொடுத்துருக்காங்களே. என்ன ரீசன்? இன்வெஸ்டிகேஷன்ஸ் டிலே. ஓகே, என்ன ரீசன்ஸ்னால் நம்மளோட கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகல் 21 ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இந்த 24 ஹவர்ஸ்க்குள்ளே மெடிக்கலுக்கு கொண்டு போக முடியலை இன்வெஸ்டிகேஷன்ஸ் டிபார்ட்மெண்ட்ஸ்னால் ஸ்டேட்டு தன்னோட குடிமகனை காக்க தவறிடுச்சு.
அதனால் ஸ்டேட்டு இழப்பீடை அதுவாக அதிகம் தரும். ஆர்டிகல் 21 ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வயலேட் பண்ணிட்டான், எங்களால் இவ்வளோ ஃபோர்ஸ் வச்சுருக்கோம், இவ்வளோ டெக்னாலஜிஸ் வச்சுருக்கோம், இவ்வளோ பேரை இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் பண்ணுறதுக்கு வச்சுக்கிட்டு எங்களால் இந்த பாதிக்கப்பட்ட பெண்ணையோ சிறுமியையோ 24 ஹவர்ஸ்க்குள்ளே ஒன்று. ரெண்டாவது, எதெல்லாம் ரொம்ப சேஃபர் ஜோன் அப்படின்னு நம்ம ஒரு இடத்த சொல்கிறோம் இல்லையா, ஒரு பப்ளிக் பிளேஸ்ன்றது வேறு, சேஃபர் ஜோன்ன்றது வேறு, ப்ரைவேட் பிளேஸ்ன்றது வேறு. அரசாங்கம் பாதுகாக்கக்கூடிய இடங்களில் ஒரு தவறு நடந்திருந்தால் அதுக்கு அரசாங்கம் தான் பொறுப்பு. அதனால் நான் காம்பன்சேஷனை இன்க்ரீஸ் பண்ணுறேன், ஏன்னா நான் அங்கே ஃபெயிலியர் ஆகிட்டேன். இதுக்கு உதாரணம் அண்ணா யூனிவர்சிட்டி வழக்கு. அங்கே கேம்பஸ்குள்ளே லா அண்ட் ஆர்டரை மெயின்டைன் பண்ணணும், ப்ரொடெக்ஷன் இருக்குது, ஒரு பெண் குழந்தை நல்லபடியாக வந்து போகணுன்ற எல்லா விஷயம் ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது. ஆனால் அதில் தவறு நடந்ததுனால இது பியூர்லி அரசாங்கத்தின் தவறுன்னு அட்மிட் பண்ணி ஆர்டிகல் 21 எங்களால் இம்ப்ளிமெண்ட்ஸ் பண்ண முடியலன்னு சொல்லி தான் அவங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க காம்பன்சேஷனை. இனிமேல் நாம் ஒருவேளை விக்டிம் சைடு நின்றுருந்தா ஜிடி போட்டதுலேருந்து 24 ஹவர்ஸ்க்குள்ளே மெடிக்கலில் சேர்க்கலைன்னா நீங்கள் புரிஞ்சுக்கங்க, இந்த டிஃபென்ஸ் பண்ணாலும் விக்டிம் சைடு நாம் நிற்கலாம். ஸோ மோர் தென் எவ்வளோ வேணுமோ குழந்தை பாதிக்கப்பட்டதுக்கு ஏற்ற மாதிரியான விக்டிம் காம்பன்சேஷனையும் கொண்டு போகலாம். ஓகே, 24 ஹவர்ஸ்க்குள்ளே அங்கே கொண்டு போயிட்டா என்ன சார் ப்ரோட்டோகால்? அந்த குழந்தைய மெடிக்கலுக்கு கொண்டு போகிறதுக்கு என்ன ப்ரோட்டோகால்ஸ்? பெண்ணையோ குழந்தையோ கொண்டு போகிறதுக்கு என்ன ப்ரோட்டோகால்? வெரி குட் சார். 2 விமன் போலீஸ், அவங்க கேஷுவல் ட்ரெஸ்ஸில் இருக்கணும். விமன் போலீஸ் யூனிஃபார்மில் இருக்கக்கூடாது. 1. 2வது, ஹோம் ஆஃபீஸர்ஸ் கூட இருக்கணும். ஓகே, அந்த குழந்தை சொல்லக்கூடிய கார்டியன் யாராவது கூட இருக்கணும். அம்மாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், மாமனாக இருக்கலாம், மச்சலாக இருக்கலாம், எனி ஒன் பர்சன் அவங்க கூட இருக்கணும். இங்கே போகும்போது இன்னொரு செக். என்ன செக்னா, 2 போலீஸ் ஆஃபீஸர் கூட போகும்போது கை வீசிட்டு போவாங்களா, ஏதாவது டாக்குமெண்ட்டோட போவாங்களா? ஐடியா டிஃபென்ஸ் பண்ணுறவங்களுக்கு லட்டு இந்த விஷயம் தெரிஞ்சா. 2 போலீஸ் ஆஃபீஸர் பாதிக்கப்பட்ட குழந்தைய கூட்டுக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க, கை வீசிட்டு போவாங்களா, ஏதாவது டாக்குமெண்ட்டோட போவாங்களா? அவங்களுக்கு என்ன அத்தாரிட்டி? ஏஜ் ப்ரூஃப். அவங்களுக்கு என்ன அத்தாரிட்டி? விக்டிம்க்கு இல்லை, நான் தான் இந்த குழந்தைய பாதுகாக்க போகிறேன்றதுக்கு என்ன அத்தாரிட்டி? முடிஞ்சால் இனி வரக்கூடிய டிஃபென்ஸில் பண்ணுங்கள், பாஸ்போர்ட் வாங்கியிருக்கணும். இப்போ பாருங்கள் சார், சூப்பராக கம்ப்ளைண்ட்டை ரிசீவ் ஆனால் ப்ரைமரி இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணக்கூடாது, க்ரைம் நம்பர் கொடுத்துருக்கணும். க்ரைம் நம்பர் கொடுத்தா மட்டும்தான் பாஸ்போர்ட் க்ரியேட் ஆகும். க்ரைம் நம்பர் சொல்லி பாஸ்போர்ட் கொடுக்கணும். அந்த பாஸ்போர்ட்டை எடுத்துக்கிட்டு தான் இவங்க 2 பேரும் அந்த குழந்தைய பாதுகாக்கிறதுக்காக ஜிஹெச் போகணும். 2 பேர் பாதுகாக்கிறாங்க அந்த குழந்தைக்கு. அங்கே விமன் டாக்டர் தான் அவங்களுக்கு மெடிக்கல் கொடுக்கணும். ஆமாவா சார்? ஓகே, ஒருவேளை அவங்க அந்த குழந்தை கூட இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் யாருமே இல்லை, பேரண்ட்ஸோ கார்டியன்ஸோ ரிலேட்டிவ்ஸோ யாருமே இல்லை, யார் கூட இருக்கணும்? அப்போ டெஸ்ட் போடும்போது 2 விமன் போலீஸ் ஆஃபீஸர் இருப்பாங்க, விமன் டாக்டர் டெஸ்ட் பண்ணுவாங்க. இது 3ஐயும் பார்க்கறதுக்கு ஒருத்தர் இருக்கணும். பேரண்ட்ஸ் இருக்கணும், கார்டியன் இருக்கணும், அல்லது அந்த குழந்தை சொல்லக்கூடிய யாரோ ஒருத்தர் இருக்கணும். யாருமே இல்லை அந்த குழந்தைக்கு. தட் மீன்ஸ் எங்கேயோ ஒரு ஊர்லேருந்து வந்து மிஸ் ஆகி மாட்டிக்கிச்சு, ஒரு அஃபென்ஸ் நடந்துருச்சு, ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறாங்க. பேரண்ட்ஸ் யாருன்னு தெரியாது, ரிலேட்டிவ்ஸ் யாருன்னு தெரியாது. ஒருவேளை வேளை லாங்குவேஜ் ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை வேளை சொல்ல முடியாமல் இருக்கலாம், இல்லை சம்டைம்ஸ் யாருமே இல்லாமல் இருக்கலாம். அப்போ யார் இருக்கணும்? வெரி குட். சோசியல் வெல்ஃபேராக இருக்கலாம், சிடபிள்யூசியாக இருக்கலாம், ஹாஸ்பிட்டல் நர்ஸ் அண்ட் டாக்டராக இருக்கலாம். சார் நல்லா தெரிஞ்சுக்கலாம், எல்லாரும் சொல்லுவாங்க சிடபிள்யூசி. நோ, இன்வெஸ்டிகேஷன்ஸ்குள்ளே சிடபிள்யூசி வராது. ஒன்லி ஃபார் ப்ரொடெக்ஷன்ஸ். குழந்தையை பாதுகாப்பது மட்டுமே அவங்க டியூட்டி. ஸோ அப்படி சிடபிள்யூசி குழந்தை சரியாக இருக்கா, கரெக்டாக பாதுகாக்கிறாங்களா, பேரண்ட்ஸ்கிட்ட கொண்டு போகணுமா, பேரண்ட்ஸ் இல்லாமல் நம்மளே வளர்க்கணுமா, அவங்கள வந்து படிக்க வைக்கணுமான்ற டியூட்டி மட்டும்தான் சிடபிள்யூசி. இன்வெஸ்டிகேஷன்ஸ்குள்ளே வரமாட்டாங்க. அப்போ சார் சொன்ன மாதிரி டாக்டர் நர்சஸ் அப்படின்ற விஷயத்த சொல்லலை. என்ன கைட்லைன் கொடுக்குறாங்கன்னா, அந்த மருத்துவமனையில் பணி செய்யக்கூடிய சீனியர் மோஸ்ட் எம்ப்ளாயி அவங்களுக்கு எந்த டெசிக்னேஷனும் இல்லை. அவங்க டாக்டராக தான் இருக்கணும், இல்லை நர்ஸாக தான் இருக்கணும், இல்லை இந்த குவாலிஃபிகேஷன் தான் இருக்கணும் அப்படின்றதுக்கு இல்லை. ஏன் சார் அப்படி சொன்னாங்க அப்படின்ற விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. என்னென்னா, இந்த 2 விமன் போலீஸ் ஆஃபீஸர் இருக்காங்களே, அவங்களே சொல்லலாமே என்னென்ன டெஸ்ட் போட்டாங்கன்னு சொல்லலாமே. அப்படின்னா அவங்க எஃப்ஐஆரை பேஸ் பண்ணி சொல்லிடுவாங்க. என்ன டெஸ்ட் போட்டாங்கன்னு தெரியாது. அப்போ டாக்டர் என்ன டெஸ்ட் போட்டாங்கன்னா, அதே மருத்துவமனையில் வேலை செய்யக்கூடிய ஒரு விமன் இருந்தாங்கன்னா, இந்தந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை பயன்படுத்தி இந்த டெஸ்ட்டு போட்டாங்க அப்படின்றத நாளைக்கு சாட்சியம் சொல்ல முடியும். ஆனால் நடைமுறையில் எந்த ஹாஸ்பிட்டலும் அது மாதிரி ஒருத்தரை ப்ரொவைட் பண்ணாது. போலீஸை பிடிச்சி யாரையாவது 2 பேர்த்து கூட்டிட்டு வா கார்டியன்னு சொல்லி
அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் யோசிச்சுக்கணும், ப்ரோட்டோக்கால் படி அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்க ஒருத்தர் தான் போடணும். தேர்ட் பர்சன் யாராவது வந்திருந்தா அந்த தேர்ட் பர்சன் யாருன்றதை கண்டுபிடிக்கிறது உங்களுடைய வேலை. ஏன்னா நாளைக்கு சம்மன் பண்ணால் அந்த சீனியர் மோஸ்ட் எம்ப்ளாயை ஹாஸ்பிட்டல்லேருந்து அனுப்பிச்சு சாட்சியம் சொல்ல வைக்கணும். என்ன டெஸ்ட்டு போட்டாங்க, யாரெல்லாம் கூட இருந்தாங்க, எவ்வளோ நேரத்தில் வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க, ஜிடியை மேட்ச் பண்ணணும், அந்த 2 பாஸ்போர்ட்டை மேட்ச் பண்ணணும். இதெல்லாம் நடந்துச்சான்னு இந்த அம்மா சாட்சி சொல்லணும். இதுக்கு பயந்துக்கிட்டு மெடிக்கல் என்ன செய்ய மாட்டாங்க, மெடிக்கலில் யாரையும் ப்ரொவைட் பண்ண முடியாது. போலீஸை ஃபோர்ஸ் பண்ணி நீயே யாராவது ஒரு கார்டியன்னு கூட்டிகிட்டு வந்துரு, எங்கள் இதுலேருந்து யாரும் சைன் பண்ண மாட்டாங்க. ஆனால் எஸ்ஓபி என்னென்னா, அந்த ஹாஸ்பிட்டலில் யார் சீனியர் மோஸ்ட் எம்ப்ளாயோ, விமன் எம்ப்ளாயோ அவங்கள பயன்படுத்திக்கலாம். அவங்க ஈவன் ரொம்ப லோவாக ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாயாக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு இந்த டெசிக்னேஷன் தான் இருக்கணுன்றது கட்டாயம் இல்லை. ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிருச்சு, அந்த இன்வெஸ்டிகேஷன்ஸ் முடித்தோடனே அப்போது ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுப்பாங்களா அவங்க? ரைட், சாரோடைய கொஸ்டின் அருமையான கொஸ்டின். எங்கே வேணாலும் கண்டக்ட் பண்ணலாம், சர்க்குலர் கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ நம்ம ஆரம்பிக்கும் போதே சொன்னோம், யார் டாக்டர்ன்ற ஒரு விஷயம் இருக்குது. யார் சார் டாக்டர்? யார் டாக்டர்? என்ன சார் இப்படிலாம் ஒரு கேள்வி இருக்கா? எஸ் இருக்குது. நம்ம டிஃபென்ஸ் பண்ண தெரிஞ்சதுன்னா நாம் படித்த அந்த லா டிகிரிக்கு அவ்வளோ பவர்ஃபுல் இருக்குது. யார் டாக்டர்ன்ற ஒரு விஷயம் இருக்குது. 32 பேப்பர் மெடிக்கல் படிச்சிருக்கணும். எந்த நாட்டில் வேணாலும் படிச்சுக்கோங்க, இங்கிலீஷில் தான் படிக்கணும். அதை முடித்ததுக்கப்புறம் இந்தியாவில் நடக்கக்கூடிய அந்த மெடிக்கல் என்ட்ரன்ஸ் எக்ஸாமை பாஸ் பண்ணியிருக்கணும். அதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் இந்தியன் மெடிக்கல் கவுன்சிலில் ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர்டு மெடிக்கல் ப்ராக்டிஸ்னர்னு ஒரு சர்டிஃபிகேட் வச்சுருந்தா தான் டாக்டர். இது இல்லாத நிறையா பேர் ஒரு எமர்ஜென்சியோ ஃபஸ்ட் எய்டோ நீங்கள் கொண்டு போனீங்கன்னா இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ரெஃபர் டு ஜிஹெச், ரெஃபர் டு மாவட்ட தலைமை மருத்துவமனை. இதெல்லாம் இல்லாததுனால தான் அவங்க என்ன செஞ்சிடறாங்க, நாளைக்கு எவிடன்ஸ்னு போனால் மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் நம்ம தலைக்கு வந்துருமோ, நம்மக்கிட்ட 50 லட்சம் 1 லட்சம் ஏதாவது காம்பன்சேஷன் கேட்டுருவாங்களோ, இல்லை ஏதாவது தவறில் மாட்டிக்குவோமோன்னு ரெஃபர் டு ஜிஹெச். எல்லா இடத்துலையும் பண்ணலாம். முதலுதவி செய்ததுக்கப்புறம் அந்த பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி அவங்கள அடுத்த மருத்துவமனைக்கு ரெஃபர் பண்ணலாம். ஆனால் ஒரு பொதுவான கருத்து, எந்த ரூரல் பாயிண்ட்ஸில் ஒரு அஃபென்ஸ் நடந்தாலும் மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கு ரெஃபர் பண்ணிடுவாங்க. அங்கே இருக்கக்கூடிய காவல்துறைக்கும் தெரியாது. அங்கே போனோடனே என்ன, அங்கே வந்து டாக்டர் யாரும் அப்பாயின்ட் பண்ணியிருப்பாங்க, அது கவர்மெண்ட்டோட வேலைன்னா அவங்க பாட்டில் அப்பாயின்ட் பண்ணி இங்கே ஏஆர் என்ட்ரியை போட்டு வேலையை முடிச்சுட்டு அவங்க ரிப்போர்ட் எடுத்துக்கிட்டு வந்துடுவாங்க. ஸோ சாரோடைய கொஸ்டினை பொறுத்தவரைக்கும் எங்கே வேணாலும் பண்ணலாம், பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி அதை ரெஃபர் பண்ணலாம். ஆனால் நடைமுறையில் அது ஒத்துக்கவே மாட்டாங்க. அவங்க உள்ளே வரும்போது இது வராது, இதில் க்ரைம் இருக்குதுன்னா நீங்கள் ஜிஹெச் கொண்டு போங்கன்னு தள்ளிடுவாங்க. அதோடைய உள் அர்த்தம் என்னென்னா, யார் டாக்டர்ன்ற ஒரு கொஸ்டின்ஸ் நாளைக்கு நீங்கள் நம்ம தான் விட்னஸ் பாக்ஸ் ஏற்றி கேள்வி கேட்டோன்னா மாட்டிக்கோன்ற ஒரு பயத்தில். ஓகே, அந்த முடித்தோடனே ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது ஒரு ஸ்டேட்மெண்ட் வாங்கணும். அந்த குழந்தைகிட்ட யார் வாங்கணும்? வெரி குட், மெடிக்கல் ஆஃபீஸர். ஆமாவா, கேஸ் ஜெயிச்சிடலாம், நம்ம ஜெயிச்சிடலாம். யார் வாங்கணும்? எல்லாரும் சொல்லுவாங்க மெடிக்கல் ஆஃபீஸர். நோ, எஸ்ஐ அல்லது அதற்கு மேற்பட்ட காவல்துறை தான் அந்த பாதிக்கப்பட்ட குழந்தைகிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கணும். அதில் நடந்த மெடிக்கலை பற்றிய ஒரு ரிப்போர்ட்டை கலெக்ட் பண்ணுறது மட்டும்தான் மெடிக்கல் ஆஃபீஸர். ஸ்டேட்மெண்ட்டுன்றது அந்த குழந்தையோ அல்லது குழந்தை தொடர்பான யாராவது ஒருத்தரோ கொடுக்கக்கூடிய ஒரு புகார் வாக்குமூலம். சரியா? இங்கே ஒரு பாஸ் வச்சுட்டு கதைக்கு வரேன். நம்ம வில்லேஜிலலாம் ஒரு பொதுவான கருத்து வரும், சண்டை போட்டால் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா வாங்க மாட்டான், நேராக போய் ஹாஸ்பிட்டலில் படுத்துக்குங்க, எஃப்ஐஆர் போட்டுருவோம். ஆமாவா சார்? ஏன் இப்படி ஒரு நாலேஜ் எப்படி ஒரு காமன் பீப்புளுக்கு வந்தது? யாருக்கா ஐடியா இருக்கா? ஏன் ஹாஸ்பிட்டல் போனால் எஃப்ஐஆர் போட்டுருவோம், ஏஆர் என்ட்ரி போட்டுருவான், பிரச்சனை இல்லை, கட்டாயம் போலீஸ்க்கு எஃப்ஐஆர் போட்டு தான் ஆகணும். அப்படி தானே நம்ம நினச்சிருப்போம். இவ்வளோலாம் இருக்குது நம்ம சப்ஜெக்டில். சார், ஒரு காமன் பீப்புளுக்கு தெரிஞ்சிருக்கு, கம்ப்ளைண்ட்டை ப்ரூவ் பண்ண வேண்டியதில்லை சார். ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனா கையெழுத்து ஒன்னோடது தானா, எங்கே வச்சு புகார் கொடுத்த, கையெழுத்து போட்டியா, ரேகை வச்சியா, உனக்கு படிக்க தெரியுமா, போலீஸ் விசாரிச்சாரா, நீ போய் கொடுத்தியா, எந்த கேள்வியும் வராது சார். டைரெக்டாக புகார் வாக்கு மூலம் ஸ்டேட்மெண்ட்டாக வந்துடும். அதை தெரிஞ்சுக்கிட்ட யாரோ ஒரு எக்ஸ்பர்ட்டு தான் நம்முடைய முன்னோர்கள், நீ போலீஸ் ஸ்டேஷன் போகாத பாஸ், நேராக அடிப்பட்ட ஹாஸ்பிட்டல் போயிரு, இந்த கம்ப்ளைண்ட்ன்ற கொஸ்டினை ரைஸ் பண்ணவே முடியாது. நாளைக்கு ஏறிக்கிட்டு கையெழுத்து உன்னோடது தானா, எங்கே வந்து உன்னை விசாரிச்சா, யார் விசாரிச்சா, உனக்கு எழுத தெரியுமா, இந்த இதை படித்து பார்த்து எழுதுனியா அப்படின்ற கொஸ்டின்ஸ் வராது. இவ்வளோ விஷயத்தை உள்ளடக்கி தான்
நாம் ஒரு ஐடியா கொடுத்து வச்சுருக்கோம், ஏதாவது பிரச்சனைனா ஜிஹெச் ஓடிருங்க. அங்கே இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டு கம்ப்ளைண்ட்டை கராப்டே பண்ணவே முடியாது அப்படின்றதுனால. ஸோ அப்போ அங்கே இருக்க ஸ்டேட்மெண்ட் எடுக்கக்கூடிய ஆஃபீஸருக்கு அதிகாரம் விமன் ஆஃபீஸர், எஸ்ஐ, அதுக்கு மேல் அதிகாரம் படைத்தவங்க தான் அவங்கக்கிட்ட ஸ்டேட்மெண்ட்ஸை வாங்க முடியும். ஸ்டேட்மெண்ட் வாங்கியாச்சு, மெடிக்கல் முடிச்சாச்சு, ப்ரொசீஜர் படி 2 பேர் காவலுக்கு இருக்கிறாங்க. அந்த குழந்தை மெல்ல மெல்ல ரெக்கவரி ஆகிக்கிட்டு வந்துட்டுருக்காங்க, அல்லது அந்த விமன் ரெக்கவரி ஆகிட்டு வந்துட்டுருக்காங்க. இப்போ அடுத்து ஒப்படைக்கணும். யாருக்கிட்ட? இந்த குழந்தைய வீட்டுக்கு அனுப்பலாமா, அனுப்பக்கூடாதா, இல்லை பேரண்ட்ஸ்ட்டு ஒப்படைக்கலாமா, ஒப்படைக்கக்கூடாதுன்னா டிசிஷனை யார் எடுக்கலாம்? 3 ஐஓ ஆஃபீஸர் இதில் பனிஷ்மெண்ட் வாங்கியிருக்காங்க. யார்கிட்ட ஒப்படைக்கணும்? யார்கிட்ட சார் ஒப்படைக்கணும்? அங்கே தான் சார் சிடபிள்யூசியோட வேலை இருக்குது. பிஓன்னு ஒரு ரோல் இருக்கா? நம்ம ஜேஜே ஆக்டில் போய் பார்த்தோம்னா பிஓட ரிப்போர்ட்டு தான் அங்கே வேலிடு. சிடபிள்யூசி பிஓ ரிப்போர்ட்டை வச்சு பேரண்ட்ஸ்கிட்ட அனுப்பலாம். இவர் தான் கார்டியனை நான் உறுதிப்படுத்தினேன், இந்த குழந்தை இங்கே இருந்தால் சேஃபாக இருக்கும் அப்படின்னு ரிப்போர்ட் கொடுத்தா ஐஓ ஆஃபீஸர் அவங்ககிட்ட கன்சல்ட் பண்ணி அவங்ககிட்ட ஒப்படைக்கலாம். இல்லைனா நோ, ஐஓ ஆஃபீஸர் தான் டிசிஷன் எடுக்கணும். அப்போ என்ன பண்ணுவாங்க? அங்கே இருக்கக்கூடிய குழந்தையாக இருந்ததுன்னா அவங்களோட சிடபிள்யூசி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஒருவேளை அவங்க மேஜராக இருந்தால் ஹோமுக்கு கொண்டு போயிடுவாங்க. முடிஞ்சிச்சா? இந்த கேப்பில் இன்னொரு டெஸ்ட் இருக்குது. சூப்பராக நாமெல்லாம் இந்த லா வேணான்னு சொல்லி போராடணுமா, ஸ்ட்ரைக் பண்ணோமா சார்? அப்போ டாக்டரும் வேணான்னு சொன்னாங்களா? ஆமாவா இல்லையா? மெடிக்கல் ஆஃபீஸரும் இந்த கிரிமினல் லா வேணாம் சார், எங்களையும் 2 வருஷம் பனிஷ்மெண்ட்ஸ் பண்ணதுன்னு ஸ்ட்ரைக் பண்ணாங்க. அதுக்கான அர்த்தம் இங்கே தான் தொடங்குது. என்ன ரீசன் அப்படின்னா, ஒரு மெடிக்கல் டெஸ்ட் விமனுக்கும் சில்ட்ரனுக்கும் எடுத்தால் 5 ஒர்க்கிங் டேஸில் ரிப்போர்ட் கொடுக்கணும். எத்தனை ஒர்க்கிங் டேஸ்? 5 ஒர்க்கிங் டேஸில் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிடணும். என்ன நடந்துச்சு, என்னெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு. ஓகே, கொடுத்தாச்சு, ரிப்போர்ட் கொடுத்தாச்சு. அதை கலெக்ட் பண்ணுறாங்க இல்லையா? அதை கலெக்ட் பண்ணக்கூடிய ஆஃபீஸர் யார்? அந்த ரிப்போர்ட்டுக்கு ஒரு பெண்ணோ குழந்தையோ பாதிக்கப்பட்டால் ஒரு மெடிக்கல் சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணுவாங்க. அந்த சாம்பிளுக்கு பேர் என்ன, யாருக்காவது தெரியுமா சார்? சார் ட்ரையல் நடத்துகிறவங்களுக்கு நல்லா தெரியும். அந்த சாம்பிளை ஜெயிச்சிட்டோம்னா கேஸ் ஜெயிச்சிடலாம். ஸ்லைட் அண்ட் ஸ்வாப் இதை மெடிக்கலில் டெஸ்ட் போட்டதுக்கப்புறம் எடுத்து ஒரு ஆஃபீஸர்கிட்ட கொடுத்து போய் நீங்கள் லேபில் கொடுத்துருங்கன்னு சொல்லிடுவாங்க. எஃப்எஸ் லேபில், ஃபாரன்சிக்ஸ் லேபில் கொடுத்துருங்கன்னு சொல்லிடுவாங்க. அப்போது அந்த ஸ்லைட் அண்ட் ஸ்வாப்பை வாங்கக்கூடிய ஒரு ஆஃபீஸருக்கு தனியாக ஒரு பாஸ்போர்ட் கொடுப்பாங்க சார். அந்த பாஸ்போர்ட்டை வாங்கின நேரத்திலிருந்து 48 ஹவர்ஸ்க்குள்ளே சாம்பிளை எஃப்எஸில் கொடுக்கணும், ஃபாரன்சிக்ஸ் லேபில் கொடுக்கணும். அப்படி கொடுக்கவில்லை என்றால் நிறைய வழக்குகள் உண்டு. 99 DNA மேட்ச் ஆனாலும் அந்த வழக்கு விடுதலை ஆகும். ஒரு வழக்கில் 99 மேட்ச் ஆனிச்சுன்னா அந்த வழக்கு விடுதலை ஆயிருமா அப்படின்னா ஏன் அப்படின்ற எக்ஸ்ப்ளனேஷனையும் சொல்கிறாங்க. நான் நிறைய சொல்லியிருக்கேன், உங்ககிட்ட இப்போயும் சொல்கிறேன், இதை நீங்கள் அவேர் ஆகுதுன்னு நினச்சிக்கலாம். போலியோ ட்ராப்ஸ் போடுறப்ப எல்லாம் எங்கேயாவது அங்கே ஒன்று இங்கே ஒன்று ஒரு குழந்தை இறந்து போயிடும். ஆமாவா சார்? இப்போ கூட ஒரு 1 வீக் 10 நாளைக்கு முன்னாடி பிறந்தப்போ தமிழ்நாட்டில் 2 டெத்து. என்ன ரீசன் யாராவது சொல்ல முடியுமா? மெடிக்கல் நெக்லிஜென்ஸ். நம்மக்கிட்ட கன்சல்டிங் வந்தால் விடாதீங்க, மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் தான் அது. என்ன ரீசன்னா, அந்த கண்டெய்னரில் இருக்கக்கூடிய அந்த வீரியம் குறைக்கப்பட்ட வைரஸ் தான் வயால், அதுக்கு பேர் வயால். அந்த வயாலை என்னோட பாடி டெம்பரேச்சர் ஏறினா அது வீரியம் அதிகமான வைரஸாக மாறிடும். சூடு படக்கூடாது. குழந்தைய வச்சு வாயை திறந்ததுக்கப்புறம் தான் அந்த ஃப்ரீசர் பாக்ஸை ஓப்பன் பண்ணி வயாலை எடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் நர்ஸ் போடுவாங்க. ஒருவேளை அதை தெரியாமல் சும்மா அவங்களுடைய ஒர்க் ப்ரெஷர்லையோ ஏதோ விதத்தில் எடுத்து கையிலேயே 2 நிமிஷத்துக்கு மேலே வச்சுருந்தா, 1 2 3ன்னு வச்சுக்கிட்டே இருந்தால் நம்மளுடைய பாடி டெம்பரேச்சர் அதில் ஏறி அது வீரியம் அதிகமாகி ஏதாவது வீக்கான குழந்தைகள் இருந்தால் அதோடைய எரரை காமிச்சிரும். நிறைய குழந்தைகளுக்கு போட்டால் தலை சுத்தம், மயக்கமாகவும் ஹாஸ்பிட்டல்லாம் அட்மிட் பண்ணுவாங்க. ரீசன் இதுதான். அது போன்று 48 ஹவர்ஸ்க்கு மேலே ஸ்லைட் அண்ட் ஸ்வாப்பில் என்னவா இருக்க முடியும்? பயாலஜிக்கல் கண்டென்ட், பிளட்டாக இருக்கலாம், சலைவாக இருக்கலாம், யூரினாக இருக்கலாம், இல்லை எனி அதர் கண்டென்ட்டாக இருக்கலாம். அந்த உயிர் பொருளை எடுத்து தான் பிளாஸ்டிக் கண்டெய்னரில் வச்சு, இன்னும் ரத்தம் தோய்ந்த கிளாத் இருக்கும், அதை ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு இதை கொண்டு போய் இங்கே கொடுத்துருங்கம்மான்னு அவங்க சொல்லும்போது 48 ஹவர்ஸ்க்குள்ளே கொடுக்கலனா பிளாஸ்டிக் கண்டெய்னரும் இந்த உயிர் பொருளும் சேர்ந்து புதுசாக ஒரு கெமிக்கல் உருவாயிடும். அதனால் நீங்கள் 99 பாயிண்ட் வந்தாலும் நல்ல டிஃபென்ஸ் பண்ண தெரிஞ்சால் இது டிலே. அதனால் இது கண்டெய்னர்ஸில் மாறி நமக்கு ஒரு இன்னொரு உதாரணம் யூடியூப்பில் டைம் இருக்குதுன்னா வாய்ப்பு போய் பாருங்கள். நம்மளுடைய பட்டுக்கோட்டை ஜிஹெச்சில் இன்குவெஸ்ட் பிஎம் பண்ணதுக்கப்புறம் 3வது ஒரு டெஸ்ட் உண்டு. யாருக்காவது தெரியுமா? தெரியும். இன்குவெஸ்ட் பிஎம்க்கு அப்புறம் 3வது டெஸ்ட்டுக்கு பேர் விசரா. உடம்புலேருந்து எடுத்து வச்சுருப்பாங்க சாம்பிள்ஸை கண்டுபிடிக்கிறதுக்காக 4 சிஸ்டத்துலேருந்து.
அதை 10 வருஷமாக எஃப்எஸ்க்கு அனுப்பாமல் ஒரு மூலையிலே வச்சுருந்துருக்கான். அப்போ ரிசல்ட் என்னவாக இருந்திருக்கும் யோசிச்சு இமேஜின் பண்ணிக்கோங்க. அது மாதிரி நீங்கள் 48 ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் மெடிக்கலுக்கு அதை கொண்டு போகலைன்னா, அட்லீஸ்ட் இல்லை டிலேவாக கொண்டு போயிட்டா, அது மெடிக்கல் காம்போசிஷன்ஸ் மாறிவிட்டால் அதிலிருந்து வரக்கூடிய ரிசல்ட் விசாரணையை பாதிக்கும். அப்படின்றதுனால 48 ஹவர்ஸ்க்குள்ளே யாருன்னா எப்படி அதை 48 ஹவர்ஸ்ன்னு நாம் டிசைட் பண்ணணும்னா, ட்ரையல் நடத்தக்கூடிய ஆஃபீஸர்ஸ்க்கு நமக்கு தெரியணும். எப்போ பாஸ்போர்ட் வாங்கியிருக்காங்களோ மேக்ஸிமம் அங்கெல்லாம் யார் கொஸ்டின் பண்ணுவாங்க, விட்னஸ் பாக்ஸில் ஏறினதப்போ நீங்கள் அதை வாங்கிட்டு போகிறது எப்போ வாங்கிட்டு போனீங்க, இத்தனை மணிக்கு வாங்கிட்டு போனீங்க, யார்கிட்ட கொடுத்தீங்க, எஃப்எஸில் கொடுத்தீங்க, திருப்பி எப்போ ஒப்படைச்சிங்க, இந்த 3 கேள்வியை தாண்டி கேட்க மாட்டாங்க. இன்னும் நான் நிறைய இடங்கள்ல பார்த்துருக்கேன் நோ கிராஸ், இந்த 2 பேர்த்தையும் நோ கிராஸ்ன்னு சொல்லி முடிச்சிருவாங்க. ஆனால் இவங்க தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான வைட்டல் ரோல். அதோட இம்பார்ட்டன்ஸ் தான் இந்த நம்ம கிளாஸ். ஸோ அப்போ இங்கே வரும்போது இங்கே தான் டாக்டர்ஸ் ஸ்மார்ட் பண்ணுவாங்க. அவங்க நல்லவங்களா கெட்டவங்கன்றதாடிய ஸ்மார்ட் பண்ணுவாங்க. என்ன மீனிங்னா 5 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளே கொடுக்கும்போது அந்த சாம்பிளில் டேட்டை ஒரு நாள் முன்ன பொண்ணு கொடுத்துருவாங்க. இந்த அம்மா போலீஸ்காரம்மாவுக்கு என்ன தெரியும், நம்மக்கிட்ட பாஸ்போர்ட் வாங்கணும், டாக்டர் கொடுத்தாரு, கொண்டு போய் எஃப்எஸில் கொடுத்தோம், இவ்வளோ தான் அவங்களுக்கு தெரியும். ஸோ அவங்களும் இப்போ ட்ரைனிங் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்களும் ட்ரெயின் ஆகிட்டு இருக்காங்க. அப்போ டாக்டர்ஸ் தாமையில பிரச்சனை வரக்கூடாதுன்றாங்க 5 ஒர்க்கிங் டேஸை கால்குலேட் பண்ணி டேட்டு போடுவார். அது 5 டிசைட் பண்ணுறதுக்காக நீங்கள் என்ன கேள்வி கேட்டுக்கணும், அந்த 2 பேர் கூட இருந்தாங்க இல்லையா, அவங்கள வச்சு நம்ம கேள்வி கேட்டுக்கணும். என்னைக்குமா டெஸ்ட் எடுத்தார், என்னைக்கு இதை வாங்கிட்டு போனாங்கன்ற தகவல் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டு வச்சுக்கிட்டா, இந்த பாஸ்போர்ட் வாங்கிட்டு போய் எஃப்எஸ்க்கு கொண்டு போனவங்க 5 நாளுக்குள்ளே வாங்கினாங்களா, அல்லது வாங்கி கொண்டு போய் 2-3 நாள் வீட்டில் வச்சுட்டு 3ஆவது நாள் கொண்டு போய் லேபில் கொடுத்தாங்களான்றதை டிசைட் பண்ண முடியும். ஸோ அப்போ எஸ்ஓபியை பொறுத்த வரைக்கும் வயால் ஸ்லைட் அண்ட் ஸ்வாப்பை 48 ஹவர்ஸ்க்குள்ளே. ஏன் 48 ஹவர்ஸ்னால் சம்டைம்ஸ் சென்னையோ அல்லது சண்டேவே வந்துடுது. அப்போ என்ன பண்ண முடியும், அவங்களால லேப் லீவுன்னு கொடுக்க முடியாது. அப்போது 2 டேஸ் 2 ஒர்க்கிங் டே 48 ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் அங்கே போய் சப்மிட் பண்ணணும் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த சப்மிட் பண்ணக்கூடிய விஷயத்த அந்த சைடு போகும்போது ஒரு சைடு இந்த ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸரோட ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த குழந்தைய யார்கிட்ட ஒப்படைக்கணுன்ற ஒரு டியூட்டி இது சைடு போய்கிட்டே இருக்கும். சார் இவ்வளவும் கம்ப்ளைண்ட்ன்ற ஸ்டேஜில் நடந்து முடிஞ்சிருக்கணும். இப்போ நம்ம இவ்வளோ நேரம் சொன்னப்போ எனக்கு தெரிஞ்ச அட்லீஸ்ட் ஒரு 20 வேலிட் கொஸ்டின்ஸை டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளால் ரெடி பண்ண முடியும். இதுக்கப்புறமா தான் எஃப்ஐஆரை பற்றி பேச போகிறோம். எஃப்ஐஆர் போட்டதுக்கப்புறம் தான் இதுக்குள்ளே வருவாங்க. ரைட்டா, சந்தேகம் இல்லையே. அப்போ கம்ப்ளைண்ட்ஸ்னால் எப்படி இருக்கணும், யார் ரிசீவ் பண்ணணும், என்னெல்லாம் செய்யணும், விமன் சில்ட்ரன் ரிலேட்டட் அஃபென்ஸில் இதெல்லாம் பண்ணி முடித்து மெடிக்கல் கொடுத்து குழந்தைய அங்கே கொண்டு ஒப்படைச்சதுக்கப்புறமா எஃப்ஐஆருக்கு வருவோம். எஃப்ஐஆர் அப்படின்னா எத்தனை காலம் சார் இருக்கும் எஃப்ஐஆரில்? எத்தனை காலம் சார் இருக்கும் எஃப்ஐஆரில்? 7 6 15 16 15 போங்க, எல்லாம் டயர்ட் ஆகிட்டீங்க சண்டே ஃப்ரைடே ஈவினிங்னால. சார் 15வது காலம் என்ன காலம்? 15வது காலம் என்ன காலம்? சைன் என்ன சைன்? என்ன சைன்? சரி, ஏன் இவ்வளோ டீப்பாக கேட்குறேன்னா, இவ்வளோ ஜீனியஸாக ரெடி பண்ண இந்த கிரிமினல் லாஸில் 15வது காலம் எஃப்ஐஆரில் தகவலை தெரிந்து கொண்டேன்ற வார்த்தையை வச்சுருப்பாங்க. என்ன காரணம்? ரிசீவ்டு பைன்னு வச்சுருக்கலாம், மனுதாரர்னு வச்சுருக்கலாம், புகார்தாரர்னு வச்சுருக்கலாம், பாதிக்கப்பட்டவர்னு வச்சுருக்கலாம். தகவலை தெரிந்து கொண்டேன்னு ஏன் வச்சாங்க? இருக்கா ஐடியா இருக்கா? போலீஸ் ஸ்டேஷன் நிறைய பேர் போகும்போது 11 கட்டளைகளை ஒட்டி வச்சு போலீஸ்க்கெலாம் சொல்லி கொடுத்துருப்பாங்களா? லலிதா குமாரி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபி, அதோடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனோடைய முழு விஷயம் சார் 15வது காலம். அப்போ என்னென்னா, ரிமாண்ட் பண்ணும்போதே நிறைய வழக்குகள் உண்டு. டே பை டே அப்டேட் பண்ணுங்கள். அக்யூஸ்டு கிட்ட எதுக்காகப்பா உன்னை அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னு ஜட்ஜி கேட்கும்போது எனக்கு தெரியாதுன்னு சொன்னால் அப்பயே அவர் பெயிலில் விடலாம். அதோடைய அர்த்தம் 15வது காலம். புகார் கொடுத்த யார் கம்ப்ளைண்ட், யார் விக்டிமோ அவங்கக்கிட்ட இந்த ரீசனுக்காக நீ கொடுத்த கம்ப்ளைண்ட்டை எஃப்ஐஆர் போட்டுட்டேன், அதே சேம் டைம் உன்னை இந்த ரீசனுக்காக கைது செய்கிறேன் அப்படின்ற தகவலை அக்யூஸ்டுக்கிட்ட சொல்லணும். அதே நேரத்தில் அக்யூஸ்டு யாருக்கிட்ட சொல்லணுன்ற தகவலை அவன் சொன்னானா நியூ கிரிமினல் லாஸில் அவருடைய வழக்கறிஞர்கிட்ட சொல்லலாம்னு டைரெக்டாகவே சொல்லியிருக்கு. முன்னாடி இல்லை, அவருக்கு தேவைப்பட்ட நபர் அண்ணனாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், மாமாவாக இருக்கலாம், ரிலேட்டிவாக இருக்கலாம். ஆனால் வழக்கறிஞரிடம் சொல்லணுன்றத 2024 சொல்லிட்டாங்க. அப்போ அந்த அக்யூஸ்டு கிட்ட
இந்த வழக்குக்காக கைது செய்கிறோன்ற இன்டிமேஷனை சொல்லணும். அந்த தகவலை அவர் சொல்லக்கூடிய நபர்கிட்ட சொல்லணும். ரிமாண்ட் நேரம் நிறுத்தும்போது எப்போ உனக்கு எதுக்காக கைது செய்திருக்காங்கன்னு தெரியுமா அப்படின்னு சொன்னால் தெரியாதுங்க, போலீஸ் பிடிச்சிட்டு வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னால் நல்ல ஸ்டஃப்புள்ள நீதிபதியாக இருந்தால் உடனே அங்கே உங்களுக்கு பெயில் கொடுத்துருவாங்க. சம்டைம்ஸ் ஏன் இது ஒரு நமக்கு தெரியுது ஏதோ தப்பு நடந்துருச்சுன்னா அதை அப்படியே மேலே எழுதுவாங்க, ரிமாண்ட் ரிப்போர்ட்டில் எழுதுவாங்க, எழுதிட்டு ரிமாண்டுன்னு கொண்டு போவாங்க. நாம் தெளிவாக இருந்து அக்யூஸ் நமக்கு கோஆப்ரேட் பண்ணால் பெயிலுக்கு அப்புறமா ரிமாண்ட் ரிப்போர்ட்டை காப்பி வாங்கி இது நடக்கலைன்னு தெரிஞ்சால் எஃப்ஐஆரை குவாஸ் போடலாம், சார்ஜுக்கும் குவாஸ் போடலாம். ஏன் லலிதா குமாரி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபி படி இந்த 15வது காலத்தை இவங்க ஒபே பண்ணலாம். இந்த அந்த லலிதா குமாரி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபி என்ன சொல்லுது அப்படின்னா ஆர்டிக்கிள் 21, 20, 21, 22 ஒரு இந்தியன் சிட்டிசனோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பாதிக்கக்கூடாதுன்றது தான் இந்த லலிதா குமாரி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபி. 2 வழக்குகளை நம்ம சொல்லிட்டு திருப்பி இங்கே வரேன். ஒன்று அஜ்மல் கசாப். என்ன வழக்கு சார்? என்ன வழக்கு சார்? தாஜ் ஹோட்டல் அட்டாக். என்ன சட்டம் அதுக்கப்புறம் உருவாச்சு? யாருக்கா ஐடியா தெரியுமா? தாஜ் ஹோட்டல் அட்டாக் அப்புறம் ஒரு சட்டம் புதிதாக உருவாச்சு. பவர்ஃபுல் ஆக்ட், அதுதான் ஆர்ம்ஸ் ஆக்ட். இல்லை வேற என்எஸ்ஏ அப்போ தான் வந்தது. அது வரைக்கும் ஒரு மாநிலத்திலேருந்து இன்னொரு மாநிலத்துக்கு இன்வெஸ்டிகேஷன்ஸ் போகணும்னா ப்ரியர் பர்மிஷன் வாங்கணும் அந்த ஸ்டேட்டுக்கிட்ட. எப்போ இந்த தாஜ் ஹோட்டல் அட்டாக் வந்ததோ என்எஸ்ஏ ஆக்ட் வந்ததுக்கப்புறம் தேசிய நலன் தொடர்பாகவோ தீவிரவாதம் தொடர்பாகவோ ஒரு அஃபென்ஸ் நடந்தால் எந்த இடத்துலையும் யாருக்கிட்டையும் பர்மிஷன் வாங்க வேண்டியதில்லை, நேரடியாக அவங்க இன்வெஸ்டிகேஷன்ஸுக்கு போகலாம் அப்படின்ற. அப்போ அந்த என்எஸ்ஏ உருவாக காரணமான தாஜ் ஹோட்டல் அட்டாக் அதில் தேசத்துக்கு எதிராக ஒரு அக்யூஸ்டு பிடிச்சதுக்கு அப்புறமும் இந்த விஷயங்கள் ஃபாலோ பண்ணப்பட்டிருக்கும். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்றதுனால அவனுக்கு அரசாங்கமே ஒரு வழக்கறிஞர் வச்சு நடத்தி இவன் குற்றவாளின்னு டிக்ளேர் பண்ணதுக்கு அப்புறமா தான் அவங்களுக்கு பனிஷ்மெண்ட்ஸ் ஹேங்கிங் கொடுத்துருப்பாங்க. அப்போ புரிஞ்சுக்கணும், ஆர்டிகல் 20, 21, 22 வயலேட் பண்ண யாராலையும் முடியாதுன்றதுக்கான உதாரணம் அது. அப்போ ரிமாண்ட் பண்ணும்போது ஒரு அக்யூஸ்டுக்கிட்ட இந்த தகவல் இல்லைன்னா டிஃபென்ஸு நம்ம எடுத்து சொன்னோம் அப்படின்னு சொன்னால் அவங்க அப்பயே விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அல்லது ரெக்கார்ட் பண்ணாலும் அதை விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொரு கேள்வி கேட்பாங்க மேஜிஸ்ட்ரேட். என்ன கேள்வி கேட்பாங்க? உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்காப்பா, யாராவது அடித்தாங்களா, மிரட்டினாங்களா அப்படின்னு சொன்னால் பொதுவாக என்ன சொல்ல மாட்டாங்க? அடித்தாங்க யாரும் சொல்ல மாட்டாங்க. நம்ம சாத்தான் குளம் வழக்கில் அப்படி சொல்லியிருந்தால் ஓரளவுக்கு தப்பிச்சிருக்கலாம். அப்படியா? யார் தப்பிச்சிருப்பா? ஆஃபீஸர் தப்பிச்சு இன்றைக்கி நல்ல நிலைமையில் இருந்திருப்பார். அவருடைய கேட்ட நேரம் விட்டாங்க, நீதிபதியும் அங்கே தப்பிச்சுக்கிட்டார். ஏன் தப்பிச்சுக்கிட்டார் அப்படின்ற விஷயம் இருக்குது. எல்லா இடத்துலையும் கான்ட்ரவர்சி வரும். அப்போ ஃபிட்டுன்னு கொடுத்த டாக்டர் தப்பு, அதை ரிமாண்ட் பண்ண ஜட்ஜு மேலே தப்பு. என்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்னு கேட்டால் ஜட்ஜோட வேலை கொஸ்டின் ரைஸ் பண்ணுறது தான். எனக்கு பிரச்சனைன்னு நீ சொல்லலைன்னா ஜட்ஜு எல்லாத்தையும் ட்ரெஸ்ஸை கழட்டி காயம் இருக்கா ஊட்டட்டு இருக்கான்னு பண்ண முடியாது. ஆமாம் நான் தாக்கப்பட்டேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா புதுசாக ஒரு மெடிக்கல் எடுத்துடுவாங்கன்னு அனுப்பிச்சு அந்த ரிப்போர்ட்டை வச்சு ரிமாண்ட் பண்ணக்கூடாதா பண்ணக்கூடாதுன்னு டிசிஷன் எடுப்பார். ஆனால் இல்லைங்க நான் ஃபிட்டுன்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அவருடைய வேலை கொஸ்டினை ரைஸ் பண்ணி கொஸ்டினுக்கு அவர் சரியாக பதில் சொன்னதுனால நான் ரிமாண்டுக்கு போகிறேன்றது டியூட்டி முடிச்சிட்டார். அவருடைய டியூட்டி அதுதான். அப்போ லலிதா குமாரி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபி எப்பயுமே மைண்டில் வச்சுக்கணும். இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எப்போ சாப்பிட கொடுத்துட்டாங்களா, உனக்கு மருத்துவம் ஏதாவது தேவையா, எல்லாமே இன்க்ளூட். ஒரு அக்யூஸ்டை ரிமாண்ட் பண்ணும்போது அதை எப்படி வேணாலும் வித்தியாசமாக அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள ரிமாண்டுக்கு போவாங்க. இன்கேஸ் தாக்கப்பட்டிருக்காங்க, ஏதோ ஒரு விஷயம் தவறு நடந்திருக்கு, இந்த ஆர்டிகல்ஸ் 3 பொறுத்த வரைக்கும் தவறு நடந்திருக்குன்னு சொன்னால் நிறைய ஹியூமன் ரைட்ஸ் பெட்டிஷன்ஸ் அங்கே இருந்தால் கிரியேட் ஆகும். அதை அப்படியே ரிமாண்ட் ரிப்போர்ட்டில் ஜட்ஜஸ் எழுதுனா இது மாதிரி தாக்கப்பட்டிருக்கேன், இது மாதிரி எனக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பாதிக்கப்பட்டிருக்கு, இதெல்லாம் நடந்திருக்குன்றதை அவர் பதிவு செய்தால் ரிமாண்டு முடித்து அவர் வெளியே வந்ததுக்கப்புறம் அந்த ரிப்போர்ட்டை எடுத்துகிட்டு கன்சர்ன் ஆஃபீஸர் மேலே லலிதா குமாரி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபி படி இவங்க என்னை ரிமாண்ட் பண்ணலை, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் படி எனக்கு ப்ரொவைட் பண்ணலை, இவங்க மீது நடவடிக்கை எடுங்கன்னா ஒரு 1000 பெட்டிஷன்ஸ் ஹியூமன் ரைட்ஸில் பெண்டிங். ஸோ அப்போ இந்த இடம் எஃப்ஐஆரை பொறுத்த வரைக்கும் காலம் நம்பர் 15 ஒரு சைடு கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்தவங்க விக்டிமுக்கு பெரிய இன்ஃபர்மேஷனை சொல்லணும். ஏன் சார் அந்த தகவல் தெரிவிக்கப்பட்டதுன்ற விஷயம் சொன்னாங்கன்னா விட்னஸ் பாக்ஸ் ஏறி அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணோ அம்மாவா சாட்சி சொல்லும்போது எஃப்ஐஆரில் என்ன இருந்தது தகவல் உனக்கு தெரியுமான்ற கேள்வி வருமா வராதா? நோன்னு சொல்லிட்டா ஒரு டோட்டல் இன்வெஸ்டிகேஷனும் காலி. காலம் நம்பர் 15 ப்ரூவ் பண்ணலாம் விட்டுட்டாங்க ப்ராசிக்யூஷன்.
எனக்கு தெரியுங்க அப்படின்னு சொன்னால் தான் அடுத்து. ஒருவேளை அந்த கொஸ்டின்ஸுக்கு எனக்கு தெரியாது அப்படின்னு அந்த அம்மா சொல்லிடுச்சு, அந்த குழந்தை சொல்லிடுச்சு அப்படின்னா, குழந்தையை பொறுத்த வரைக்கும் 2 விதமான விஷயங்கள். 12 வயதுக்கு கீழே குழந்தைகிட்ட கம்ப்ளைண்ட்ஸ் வாங்க மாட்டாங்க. 12 வயது நிறைவடைந்து 13 வயதிலிருந்து 18 வயதும் ஒரு குழந்தை பாதிக்கப்பட்டிருந்தால் குழந்தைகிட்டே கம்ப்ளைண்ட் வாங்குவாங்க. அவங்கள குழந்தையாக தான் ட்ரீட் பண்ணணும். அப்போ அந்த குழந்தை எஃப்ஐஆரில் என்ன இருக்குது அப்படின்ற கொஸ்டினை நாளைக்கு ரைஸ் பண்ணும்போது தெரியாது, போலீஸ் கையெழுத்து கேட்டாங்க, போட்டுட்டேன்னு சொன்னால் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ரேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் லலிதா குமாரி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபின்ற விஷயம் கட்டாயம் அப்படின்ற விஷயத்தை நம்ம எஃப்ஐஆரில் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அப்போ கம்ப்ளைண்ட் ஓகே, எஃப்ஐஆர் ஓகே. இனிமே இதெல்லாம் இருக்கு இல்லையா, இந்த எல்லாமே இது வரைக்கும் நடந்தது எல்லாமே இன்வெஸ்டிகேஷன் இல்லை, இனிமே தான் இன்வெஸ்டிகேஷனு. இது அனைத்தும் தகவல்களை மட்டும்தான் பெற்றுக்கொண்டிருக்காங்க. இந்த தகவலை எல்லாம் ரிசீவ் பண்ணியாச்சு, ப்ரொசீஜர் முடிஞ்சது. இனிமே தான் சார் இன்வெஸ்டிகேஷனே ஸ்டார்ட் பண்ணணும். இன்வெஸ்டிகேஷனை 3 விதமாக பண்ணணும். எப்படி? ஏதாவது நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 அப்படி சொல்லாமா? எது நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3? இன்வெஸ்டிகேஷன் 3 விதமாக பண்ணணும். முதல் இன்வெஸ்டிகேஷன்ஸில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அக்யூஸ்டை அடையாளம் காணணும் அல்லது சாட்சியை அடையாளம் பண்ணணும். ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் அக்யூஸ்ட் ஆர் விட்னஸஸ். இதுதான் இன்வெஸ்டிகேஷனுடைய முதல் ஸ்டேஜ். இந்த அக்யூஸ்ட்ன்றவங்க இதிலேயே ஒரு உளவியல் இருக்குது. என்னன்னா, ரெகுலர் அஃபண்டராக இருந்தால் சம்பவ இடத்துல அவன் இருக்க மாட்டான். அப்போ அதனால தான் ஆர் விட்னஸஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அக்யூஸ்ட் இருந்தால் பண்ணலாம் சார். இங்கே ஒரு இது வரைக்கும் உங்களுக்கெல்லாம் தெரியும், ஒரு சில சீனியருக்கு தெரிஞ்சிருக்காது, ஒரு ரகசியம் சொல்கிறேன். என்னென்னா, அக்யூஸ்ட்டை பிடிச்சிட்றாங்க, எங்கேயோ பிடிச்சிருப்பான், அப்படி தானா? எங்கேயோ பெங்களூர்லேயோ ஆந்திராவிலேயோ எந்த ஊர்லேயோ காட்டுக்குள்ளேயோ மட்டுக்குள்ளேயோ பிடிச்சிட்டு அந்த ஜூரி செக்ஷனில் வச்சு ரிமாண்டு காமிச்சிருப்பாங்க. ஆமாவா? ஒரு ரகசியம், இது வரைக்கும் தெரியாது, இப்போ நம்ம நல்லா தெரிஞ்சுங்க. அவ்வளோ சூப்பராக நம்மளுடைய சப்ஜெக்ட் இருந்திருக்கு சார். பெண்கள் குழந்தைகள் தொடர்பான குற்றத்தில் இவன் தான் அக்யூஸ்டுன்னு முன்னாடி காமிச்சு ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியுமா? நோ, பண்ணக்கூடாதுல்ல. அதனால தானே போக்சோ கோர்ட்லேயே இதை மூடி மறைச்சி வச்சுட்டுல எவிடன்ஸ் எடுக்கிறாங்க. அப்போ அக்யூஸ்டை கூட்டு வந்து இவன் தான் தப்பு பண்ணானா அப்படியே ஐடென்டிஃபை பண்ணக்கூடாது. ஃபோட்டோ வச்சு ஐடென்டிஃபை பண்ணலாமா? வீடியோ வச்சு ஐடென்டிஃபை பண்ணலாமா? பண்ணுனா அதை சார்ஜ் ஷீட்டில் சொல்லணும். பாதிக்கப்பட்ட குழந்தை முன்னாடி ஃபோட்டோ வச்சு இவர் தான் அக்யூஸ்ட்னு ஐடென்டிஃபை பண்ணேன் அப்படி இல்லைன்னா ஐடென்டிஃபிகேஷன்ஸ் பரைடு வச்சு தான் அக்யூஸ்டை ஃபைனல் பண்ணணும். ஐடென்டிஃபிகேஷன்ஸ் பரைடு தான் அக்யூஸ்டை வச்சு பண்ணணும். அப்போ எங்கேயுமே பண்ண மாட்டாங்களே, ஒரு கேஸ் கூட வரக்கூடாது. போக்சோ கேஸெல்லாம் ரொம்ப ஈஸியே. எஸ், இப்போ அக்யூஸ்டு யாருன்ற கேள்வி, எப்படி அடையாளம் கண்டீங்கன்ற கேள்வி கேட்டிங்கன்னா போலீஸ்க்கு தெரியாது. சார் இவர் தான், என் பேர் ராஜா, என் தெருவில் 3 பேர் இருக்கான், கட்டையா குட்டையா 3 பேர் இருக்கான் அப்படின்னா யாருன்னு கண்டுபிடிக்குது? அக்யூஸ்ட் அப்படி தானே சொல்லியிருக்கும், சாரி விக்டிம் அப்படி தானே சொல்லியிருக்கோம். இந்த ஊரில் இந்த தெருவில் அவன் பண்ணிட்டான். யார்? என் வீட்டுக்கு எந்த வீட்டில் ஒரே பேர் கூட இருக்கலாம், என் பின்னாடி வீட்டில் ஒரே பேர் உள்ளவன் இருக்கலாம். எப்படி நீங்கள் அக்யூஸ்டை ஐடென்டிஃபை பண்ணீங்கன்னு விட்னஸ் பாக்ஸில் ஏற்றி கேட்டால் அப்போ அவங்களுக்கே தெரியாது. நம்ம தெரிஞ்சுக்கணும், அவங்களுக்கே தெரியாது. தானாக முன்வந்து சாட்சியம் அளித்ததனால் நான் தான் அந்த கிரைமை பண்ணேன்னா அங்கே ஐடென்டிஃபிகேஷன்ஸ் பரைடு தேவையில்லை. அக்யூஸ்டை ஐடென்டிஃபை பண்ண வேண்டிய கட்டாயம் இல்லை. நல்லா தெரிஞ்சுக்குங்க. அதனால தான் கன்ஃபெஷனை அவங்க என்ன செஞ்சுருவாங்க, நாங்கள் போய் ஒரு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் அக்யூஸ்ட் இங்கே இருந்தான்னு போய் அவனை கேட்டு விசாரித்தப்ப அவனே முன்வந்து கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் இவன் தான் அக்யூஸ்ட்னு நாங்கள் முடிவு செஞ்சு அவனை ரிமாண்ட் பண்ணோம். ஸோ அப்போ கன்ஃபெஷனுடைய ரோல் என்னெல்லாம் தெரிஞ்சுங்க சார், ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் அக்யூஸ்ட். இன்வெஸ்டிகேஷனுடைய முதல் ரோல் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் அக்யூஸ்ட். அது இல்லாமல் கன்ஃபெஷன்ஸ் போடாத ஒரு சார்ஜ் ஷீட் இருந்ததுன்னா லட்டு சாப்பிட்ற மாதிரி. வாங்க பார்த்துக்கலாம், எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். ஏன்னா அக்யூஸ்டை எப்படி சார் ஐடென்டிஃபை பண்ணீங்க? அதனால தான் நல்ல ஆஃபீஸர், சிபிசிஐடி ஆஃபீஸர் சிபிஐ வழக்குகளை கேட்குறதுக்கு ரீசனாக தான் அவன் எல்லாத்தையும் கவர் பண்ணிடுவான். 2 கண்ணு மட்டும்தான் தெரியும். ஏன்? அக்யூஸ்டை அங்கே ஐடென்டிஃபிகேஷன்ஸ் பரைடு வச்சு தான் இவன் தான் சார் என்ன செஞ்சான்னு சொல்லணும். அதுக்கு ஐடென்டிஃபிகேஷன்ஸ் பரைடு வைக்கிற வரைக்கும் அவன் ஃபோட்டோஸ் லீக்கேஜ் ஆகக்கூடாது. ஆனால் இந்த 2 இன்வெஸ்டிகேஷனும் இது மாதிரி ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் இருக்கக்கூடிய சிபிசிஐடி சிபிஐயில் தான் நடக்கும். காமன் போலீஸில் ஏன் செய்கிறாங்கன்ற விஷயத்தை இப்போதைக்கு நாம் இன்றைக்கி நியூ விஷயமாக எடுத்துக்கலாம். அப்போ கன்ஃபெஷன்றது ஐடென்டிஃபிகேஷன்ஸை இல்லாமல்
என்னை வந்து கேட்ட உடனே நானே நல்லவனாக மாறி ஆமாங்க நான் இந்த தப்பு பண்ணேன்னு சொல்லும்போது போலீஸ் அரெஸ்ட் பண்ணாமல் இருக்க முடியுமா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அரெஸ்ட் பண்ணாமல். ஆமாம், அவரே ஒத்துக்கிட்டாருங்க. கையெழுத்து போட்டு 2 சாட்சியம் முன்னிலையில் அவரை கொண்டு போய் அங்கே வச்சோம். ரைட், அக்யூஸ்டு ஒளிஞ்சிட்டாங்க. ஏதோ ஒரு ஊரில் இருக்கான், மறைஞ்சு போயிட்டான், கண்டுபிடிக்க முடியாது. என்ன டெக்னாலஜியை பயன்படுத்தி கண்டுபிடிக்கலாம்? சார், புக் லைஃபா? ப்ரொக்ளைம் அஃபண்டர்னு டிக்ளேர் பண்ணி கண்டுபிடிக்கலாம். சரி, ஓகே, ப்ரொக்ளைம் அஃபண்டர் கோர்ட் டிக்ளேர் பண்ணி இல்லை போலீஸ் டிக்ளேர் பண்ணி கண்டுபிடிக்கலாம். அப்புறம் டெக்னாலஜி சார், நம்ம முடிஞ்சதுன்னா ஒரு நாள் நம்மளுடைய இங்கே வாய்ப்பு கிடச்சிச்சின்னா டிஜிட்டல் எவிடன்ஸ் பற்றியும் ஒரு நாள் நம்ம பேசுவோம், மணிக்கணக்கு பேசலாம். CDR CTL டவர் மேப்பிங் வச்சு கண்டுபிடிக்கலாம் சார். சார் அப்படின்ற ஒரு டெக்னாலஜி இருக்கு. ஓகே, வெரி குட். இந்த 3 உட்காருங்க சார், 3 மெத்தடை பயன்படுத்தி அக்யூஸ்டை லொக்கேட் பண்ணியிருந்தாங்கன்னா நாம் அக்யூஸ்ட்கிட்ட கேட்டுக்கலாம், எப்போ அவங்கள பிடிச்சாங்க அப்படின்னா, நான் பெங்களூரில் இருந்தேங்க, மும்பையில் இருந்தேங்க, புனேயில் இருந்தேங்க, போலீஸ் இதை வச்சு பிடிச்சிட்டாங்கன்னு சொன்னால் எப்படி ஐடென்டிஃபை பண்ணாங்கன்றதுக்கான டாக்குமெண்ட்டை டிஜிட்டல் எவிடன்ஸாக ப்ரொடியூஸ் பண்ணணும். CDR-ஆ CTL-ஆ டவர் மேப்பிங்கா அதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணால் அப்படி கண்டுபிடிக்கணும். ஆனால் இப்போது இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்றாங்கன்னு போலீஸு அப்ளிகேஷன் டு அப்ளிகேஷன் பேசிக்கிறானுங்க. அப்ளிகேஷன் டு அப்ளிகேஷன் பேசுனா இங்கே சார் டவர் வரும், எந்த டவரை வச்சு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுங்க, நோ கால்ஸ். டெக்னாலஜியை வளர்த்து அவங்க அப்படி போய்க்கிட்டாங்க. அப்படி தமிழ்நாட்டில் 2 வழக்கு இருக்குது இன்னமும் ஐடென்டிஃபை பண்ண. இன்னொரு வழக்கு ஃபேமஸாக இருக்குது, டவரை போய் அழிச்சிருக்காங்க. டவரில் போய் கம்யூனிகேஷனை அழிச்சிருக்காங்க. யார் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்றத. நமக்கெல்லாம் வாய்ப்பு இருந்துச்சுன்னா, ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது இந்தியாவில், ஃபாரன்சிக்ஸ் யூனிவர்சிட்டி இன் குஜராத், ஒரு யூனிவர்சிட்டி முறையாக நம்மளுடைய ப்ரப்போசல் போன வருஷம் தமிழ்நாட்டுக்கு சொல்லி அதோட பிரான்ச்சஸ் இந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி 5 ஏக்கர் நிலம் ஒதுக்கிட்டாங்க நம்ம தமிழ்நாட்டில். ஸோ இன் ஃபியூச்சர் நம்ம ஊர்லேயும் ஃபாரன்சிக்ஸ் யூனிவர்சிட்டி நடத்தக்கூடிய சிலபஸ் சப்ஜெக்ட் படிக்கலாம், வாய்ப்பு கிடச்சிச்சு. ஆனால் நானும் ட்ரை பண்ணுறேன், 15 சீட்டு 20 சீட்டு தான் அங்கே வந்து தங்குன்னு சொல்கிறாங்க. இன்னொன்று ரொம்ப ஹெவி காம்படிஷன்ஸாக இருக்கிறதுனால நுழைஞ்சிட்டு ஓடி வந்துடுறேன், டைம் கிடைக்க மாட்டேது. ஸோ வாய்ப்பு இருந்ததுன்னா பயன்படுத்துங்க. அந்த யூனிவர்சிட்டியில் உள்ளவங்க இந்த டெக்னாலஜியை வச்சு யாரா டவரை அழிச்சாங்கன்றதை கண்டுபிடிச்சி ரிப்போர்ட்டுக்காக வெயிட்டிங் இருக்குது தமிழ்நாட்டில். ஸோ அப்போ அக்யூஸ்டு ஒரு இடத்துல ஒளிந்து கொண்டால் அதை எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிச்சா, டெக்னாலஜி வைஸ் கண்டுபிடிச்சிருந்தா நாம் ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணால் இந்த 3க்கான டாக்குமெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்களான்றதை பார்க்கணும். 1. 2வது, அக்யூஸ்டை பிடிச்சி ரிமாண்ட் பண்ணும்போது ஆடியோ வீடியோ எடுக்கணும், கட்டாயம், மேண்டேட்ரி, விமன் சில்ட்ரன் ரிலேட்டட் அஃபென்ஸில். அதே மாதிரி விட்னஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுறோம். யாரெல்லாம் ஐ விட்னஸ், யாரெல்லாம் ஹியர்சே விட்னஸ், யாரெல்லாம் சர்க்கம்ஸ்டன்சரி எவிடன்ஸ் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அவங்கள நம்ம மார்க் பண்ணி இதில் என்ட்ரி பண்ணும்போது அவங்களையும் ஆடியோ வீடியோ கட்டாயம் எடுக்கணும் அப்படின்றது விமன் சில்ட்ரன் ரிலேட்டடான அஃபென்ஸில் புதுசாக கொண்டு வந்திருக்க ரூலில் இன்றைக்கி எல்லாரும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இன்வெஸ்டிகேஷன்ஸில். அப்போ ஒரு கொஸ்டின் வரும், அப்போ நம்மளுடைய ட்ரையல் மெத்தடையே மாற்றணுமா? எங்கே பார்த்தீங்க, எப்படி பார்த்தீங்க, பகலா இரவா, எவ்வளோ டிஸ்டன்ஸ் எல்லாம் இனிமேல் வேலையே கிடையாது. அப்போ என்ன டிஃபென்ஸாக இருக்க முடியும்? டிஜிட்டலில் தான் டிஃபென்ஸாக இருக்க முடியும். என்ன மெட்டீரியலில் இதை கேட்சப் பண்ணீங்க, தட் மீன்ஸ் கேமராவா ஃபோனா கேட்சப் பண்ணது நீங்கள் தானா? ஒரிஜினல் டிவைஸை கொடுத்துருக்கீங்களா கோர்ட்டுக்கு, இல்லை அதிலேருந்து காப்பி பண்ண டிவைஸ் கொடுத்தா 63B சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்களா? சார் நாம் அப்டேட் ஆக வேண்டிய நேரம். அப்போ ஃபஸ்ட்டு இன்வெஸ்டிகேஷனை பொறுத்த வரைக்கும் அக்யூஸ்டை ஐடென்டிஃபை பண்ணணும். அப்படி அக்யூஸ்டு கிடைக்காத பட்சத்தில் 2வதாக விட்னஸஸை ஐடென்டிஃபை பண்ணி ரெக்கார்ட் பண்ணிக்கணும். இன்வெஸ்டிகேஷன் ஓவர், ஒரு பார்ட் ஓவர். 2வது பார்ட் SOC அல்லது பிளேஸ் ஆஃப் அக்கரன்ஸ், சம்பவ இடத்தை பார்வையிட்டு வரைபடம் வரையணும். சரிங்களா? ரைட். விமன் சில்ட்ரன் ரிலேட்டடான அஃபென்ஸில் இப்போ இன்றைக்கி கூட நிறைய ட்ரைனிங் போயிட்டுருக்கு போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு. என்னென்னா, உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துட்டாங்க, அந்த இடத்துல போய் GPRS மொபைலை ஆன் பண்ணி ஃபோட்டோ வீடியோஸ் எடுத்து யார் அந்த இடத்துல விசாரணை அதிகாரோ அவரோட செல்ஃபி ஃபோட்டோவோட அப்லோட் பண்ணிடணும் அந்த அப்ளிகேஷன்ஸில். அப்படின்னா காவல் நிலையத்திலிருந்து எவ்வளோ தூரம் சம்பவ இடம் உள்ளன்ற கேள்வி இனிமேல் கேட்க முடியாது. ஏன்? அதுலேயும் இருக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸுன்றது. பகலா இரவா கேட்க முடியாது. பப்ளிக் பிளேஸா ப்ரைவேட் பிளேஸா கேட்க முடியாது. சுற்றி ஆட்கள் இருந்தாங்களா இல்லையா கேட்க முடியாது. மூவபிள் ப்ராப்பர்ட்டி இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி இருந்ததானா கேட்க முடியாது. கேட்கலாம், தப்பு கிடையாது. கேட்டால்
அது எல்லாமே அட்மிட்டட் ஃபேக்டடாக நம்மளே கேட்டு வாங்கிடுவோம். ஏன்னா வீடியோவில் ஃபோட்டோவில் இருக்கும். ஆமாம் ஆமாம் ஆமான்ட்டு சொல்லிக்கிட்டே போயிடுவாங்க. அப்போ நம்ம டிஃபென்ஸ் பண்ணும்போது ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டிய இடம் பிளேஸ் ஆஃப் அக்கரன்ஸில். சம்பவ இடத்தை அவங்களே வீடியோ பண்ணி அங்கே 2 சாட்சியை மார்க் பண்ணும்போது நாம் டிஜிட்டல் எவிடன்ஸில் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போயிட்டோம்னா டிவைஸ் பற்றிய கொஸ்டினும் இந்த ஆக்ட் வந்தப்போ அதில் ஒரு எரர் இருந்துச்சு, ஆனால் கண்டுபிடிச்சாங்க. என்ன எரர்னா, டேட்டு டைமை மாற்றிட்டு ஃபோட்டோ எடுக்க முடியுமா சார்? தாராளமாக பண்ணலாம். அப்போ யார் வேணாலும் அங்கே போய் எடுக்கலாம். அதே மாதிரி நான் எடுத்துகிட்டு இன்னொரு சீனியர் ஆஃபீஸருக்கு கொடுத்துடலாம். அதை மாற்றிட்டு தான் ஜிபிஆர்எஸ் கனெக்ஷனில் அந்த கன்சர்ன் ஆஃபீஸரே போகணும். இங்கே தான் கொஸ்டின் செக்கே. யார் கன்சர்ன் ஆஃபீஸர்? ஐஓன்னு கூடிய ஆஃபீஸர். எப்பயுமே பிளேஸ் ஆஃப் அக்கரன்ஸில் சம்பவ இடத்தை வரைபடம் வரைகிறது ஐஓ ஆஃபீஸர் ரேர். யாராவது ஜூனியர் ஆஃபீஸரை போயிட்டு வரைஞ்சி கொண்டு வந்து கொடுப்பாங்க, சாட்சி சொல்லிடுவாங்க, இடமே தெரியாது இவங்களுக்கு. ஆனால் இப்போ அப்படி இல்லை. சம்பவ இடத்தை போய் யார் பார்வையிடணும், என்ன ஒர்க்காக இருந்தாலும் ஐஓ ஆஃபீஸர் தான் பார்வையிடணும். அவர் பார்வையிட்டதுக்கான செல்ஃபி ஃபோட்டோவை அதில் டவுன்லோட் பண்ணணும். ஓகேவா? அப்போ பிளேஸ் ஆஃப் அக்கரன்ஸில் இது எல்லாம் கவர் பண்ணி ஆடியோ வீடியோ எடுத்து அவங்க ஒரு அப்ளிகேஷன்ஸில் டவுன்லோட் பண்ணி அதோடைய ஒரு காப்பியையும் நம்மக்கிட்ட கொடுத்துருவாங்க. இன்வெஸ்டிகேஷனை பொறுத்த வரைக்கும் செகண்ட் பார்ட் ஓவர். தேர்ட் பார்ட் இங்கே தான் எம்ஓ, ரெக்கவரி, சர்ச் அண்ட் சீசர். சர்ச் அண்ட் சீசர் இது 3 தான் தேர்ட் இன்வெஸ்டிகேட் பண்ணணும். சர்ச் அண்ட் சீசரில் ஒரு பியூட்டி. இது வரைக்கும் நாமெல்லாம் ஒரு கற்பனையில் இருந்தோம்னா அடித்து உடச்சிட்டாங்க. விமன் சில்ட்ரன் ரிலேட்டட் அஃபென்ஸில் ப்ரியர் இன்ஃபர்மேஷன்ஸ் யார்கிட்டையும் கேட்கவும் வேணாம், கொடுக்கவும் வேணாம். அஃபென்ஸ் நடந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அவங்களே யார்கிட்டையும் வேணால் வந்து சர்ச் பண்ணிக்கலாம், சீஸ் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணி முடிச்சதுலேருந்து 48 ஹவர்ஸில் நீதிமன்றத்துக்கிட்ட என்ன சர்ச் பண்ணணும், சீஸ் பண்ணணுன்ற ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணணும். அப்போ பெண்கள் குழந்தைகள் தொடர்பான ஒரு அஃபென்ஸ் நடந்திருந்தால் அந்த அஃபென்ஸுக்கு சர்ச் அண்ட் சீசருக்கு ப்ரியர் பர்மிஷன்ஸ் தேவையில்லை நீதிமன்றத்திட்ட. அப்படி ஒரு சர்ச் அண்ட் சீசர் பண்ணுனா அங்கே கலெக்ட் பண்ண டீட்டெயில்ஸை வித்தின் 48 ஹவர்ஸில் நீதிமன்றத்தில் இங்கே சப்மிட் பண்ணணும். இங்கே ஒரு க்ளூ சொல்கிறேன் சார், நிறைய க்ளூ சொல்கிறோம், அதெல்லாம் சரியாக பயன்படுத்திங்களா இல்லையான்னு தெரியாது. ஆர்பியை நல்ல டிஃபென்ஸ் பண்ணக்கூடிய லாயர்ஸ் இருந்தாங்க, நிறைய ஜூனியர்ஸ் இருக்கிறாங்க, அதனால் செம்மையாக பயன்படுத்துங்க. டிஃபென்ஸ் பண்ணக்கூடிய இடத்துல போய் நின்னோம்னா ஆர்பி கொடுத்துருக்க இடத்துல பின்னாடி திருப்பி பாருங்கள், என்ன எழுதியிருக்கும்? திருப்பப்பட்டது 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 திருப்பப்பட்டதுன்னு எழுதி இருந்தாலே இந்த 48 ஹவர்ஸ் அடிபட்டு போயிருக்கும். என்ன காரணம்? கல் கட்டு கம்புன்னு சொல்லி எதையாவது எடுத்துக்கொண்டு போயிருப்பாங்க. அந்த எம்சிஎம்மா ஜட்ஜுக்கிட்ட கொண்டு போகும்போது இங்கே இருக்கக்கூடிய ரெக்கவரி இங்கே டேலி ஆகல, ஃபார்ம் 95 திருப்பிங்க. கல்லுக்கு வராது, கட்டை எடுத்துட்டு வா, கூர்மையான ஆயுதம் இருக்குது, இங்கேனே மொன்ன மாதிரி ஆயுதம் இருக்குது, அங்கேனே அருவா சொல்லியிருக்கு, இங்கேனே கத்தி இருக்குது, திருப்பப்பட்டது. போய் கத்தி எடுத்துட்டு வா. சிசிடிவி ஃபுட்டேஜை மட்டும் கொண்டு வந்து காப்பி பண்ணி கொடுத்துருப்பாங்க, இங்கே 63 சர்டிஃபிகேட் இல்லை, திருப்பப்பட்டது, போய் எடுத்துட்டு வா. ஸோ திருப்பப்பட்டதுன்னு எழுதி இருந்தால் ஃபார்ம் 95ல் ரெக்கவரியில் பி அலாட். இந்த 48 ஹவர்ஸ்க்குள்ளே சர்ச் அண்ட் சீசரை நீதிமன்றத்தில் ப்ரொடியூஸ் பண்ணலை. அப்படி ப்ரொடியூஸ் பண்ணால் இவங்களே சில விஷயங்களை கிரியேட் பண்ணாங்கன்ற ஒரு அசிம்ஷனுக்கு வந்துடலாம் ஒரு டிஃபென்ஸ் பண்ணக்கூடியவங்க. ஸோ அப்போ அந்த விஷயத்தை செய்யணும். இன்கேஸ் ஒரு டெத் ஆயிடுது, சம்பவ இடம் மோசமான ஒரு அஃபென்ஸ் ஆகிடுது, டெத் ஆகிட்டா இந்த சர்ச் அண்ட் சீசர் அல்லது எம்ஓ அல்லது ரெக்கவரின்ற இடத்துல பாடியை எப்படி சார் ரெக்கவரி பண்ணணும், என்னென்ன செய்யணும்? ஒரு பாடி அந்த இடத்துல ஐடென்டிஃபை பண்ணால் ஃபஸ்ட்டு பாடியை இன்கொஸ்ட் பண்ணணும். ஆமாவா சார்? இன்கொஸ்ட் பண்ணக்கூடிய விட்னஸை பொதுவாக நீதிமன்றத்தில் ஏற்றுனா நாம் என்ன கேள்வி கேட்போம்? நிறைய இடங்களில் நோ கிராஸ். அவர் என்னங்க சொல்ல போகிறார்? பாடி அடையாளத்தை படுத்திட்டு சாட்சிகள் முன்னிலையில் கையெழுத்து வாங்கி பிஎம்க்கு புட் பண்ணிவிட்டு பாடியை வந்து பிஎம் பண்ணுறதுக்கு உள்ளே கொடுத்துட்டு அடுத்த நாள் பிஎம் முடிச்சோடனே பாடியை அவங்களுடைய உறவினர்கிட்ட ஒப்படைச்சிருப்பார். இதுதான் இன்கொஸ்டோடைய 2 போலீஸ் ஆஃபீஸரோட டியூட்டின்னு நினச்சிருப்போம். ஆனால் இன்கொஸ்ட்டில் தான் வெளிப்புற காயங்கள் அனைத்தையும் அடையாளப்படுத்தக்கூடிய ஒரே ஆவணம் இன்கொஸ்ட். பாடியில் வெளியில் என்னென்ன இன்ஜுரிஸ் இருந்தது, சிராய்ப்பு காயமா, வெட்டு காயமா, குத்து காயமா, மண் இருந்துச்சா, கல் இருந்துச்சா, கிழிஞ்சிருந்ததா, என்ன கிளாத்து போட்டிருந்தாங்க, எந்தெந்த இடத்துல கண்ணி போன காயங்கள் இருந்தது, எந்தெந்த இடத்துல மிக்சடு சாம்பிள்ஸ் இருந்தது, இவ்வளத்தையும் சொல்லக்கூடியது இன்கொஸ்ட் தான். இதுதான் சாத்தான்குளம் வழக்குலையும் எவிடன்ஸ் ஆச்சு, கள்ளக்குறிச்சி ஒரு ஸ்டூடெண்ட்ஸோட வழக்குலையும் எவிடன்ஸ் ஆச்சு. இப்போ கூட கரண்ட்டில் ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி ஒரு கஸ்டோடியல் நடந்திருக்கு, அதுவும் எவிடன்ஸ் ஆகும். ஏன் அப்படின்னு சொன்னால் இதை அழிச்சிட முடியும். எதை? இன்கொஸ்ட்டை அழிச்சிட முடியும்.
முடியுமா முடியாதா சார்? முடியும். ரீபோஸ்ட்மார்ட்டம் நாமெல்லாம் கொஸ்டின் பண்ணி கேட்டோன்னா இதுதான் ரீசன்ஸ். ஒரு சஸ்பீசியஸ் டெத்தில் போஸ்ட்மார்ட்டம் பண்ணியோ பண்ணாமலோ பாடி இருக்கும்போது ஒரு ப்ரொடெக்ஷன்ஸ் நடந்து ரீபோஸ்ட்மார்ட்டம் பண்ணணும்னு சொன்னால் சுப்ரீம் கோர்ட்டோட கைட்லைனே இதுதான். இன்கொஸ்ட்டில் இருக்கக்கூடிய எவிடன்ஸ் எல்லாம் அழிச்சிட்டாங்க, எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அதனால் வீடியோகிராஃப் வித் எஃப்எஸ் 2 டாக்டர் வச்சு எஃப்எஸ் பிஎம் பண்ணுங்கன்னு கேட்டோம்னா நீதிமன்றம் ஆமாம் பண்ணுங்கள், வீடியோகிராஃப் பண்ணுங்கள், 2 டாக்டர் வச்சுக்கோங்க, ஃபாரன்சிக் சயின்ஸோட எக்ஸ்பர்ட்டை வச்சு கூட வச்சுக்கிட்டு பண்ணுங்கன்னு சொன்னால் என்ன நாம் டிஃபென்ஸ் பண்ண முடியும்னா இன்கொஸ்ட்டில் இருக்கக்கூடிய எவிடன்ஸ் எல்லாம் அழிச்சிட்டாங்க அப்படின்றது தான். ஏன்னா பொதுவாக நம்ம பிஎம் பண்ணுறதுக்கான நம்ம பார்க்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஆமாவா? நல்ல டாக்டராக இருந்தாங்கன்னா பாடியை வாஷ் பண்ண மாட்டாங்களாம் பிஎம் பண்ணுறதுக்கு முன்னாடி. இல்லை சில விஷயங்களை அருமையாக நான் நேற்று ஒரு வரி படித்தேன். உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு, இப்போ நடந்த கஸ்டோடியல் டெத்தில் பிஎம் சரியாக தான் நடந்திருக்கு என்று நான் நம்புகிறேன். அப்போ என்ன அர்த்தம்? வாஷ் பண்ணலை, சரியாக தான் பண்ணியிருக்காருன்னு நான் நம்புகிறேன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை உயர்நீதிமன்றம் சொல்லுதுன்னா இந்த வெளிப்புற காயங்களை எல்லாம் எதெல்லாம் மறைக்கலை, அப்படியே இருக்குது. அந்த கள்ளக்குறிச்சி வழக்கில் அந்த ஸ்டூடெண்ட்ஸோடைய இதில் ஃபஸ்ட்டு அந்த ப்ரிலிமினரியாக பிஎம் பண்ண டாக்டர் எல்லாத்தையும் அழிச்சிட்டாருன்றதும் ஒரு பெரிய போராட்டமே வந்தது காரணம். அவர் பண்ணும்போது பாடியை வாஷ் பண்ணிட்டாரு, எவிடன்ஸ் எல்லாம் அழிஞ்சு போச்சு. அது ரைட்டாக ராங், அது டிசிஷன் அங்கே பார்த்துக்கணும். பட் டிஃபென்ஸ் பண்ணக்கூடிய ஆட்கள் நாம் தெரிஞ்சுக்கணும், இன்குவஸ்ட் வெளிப்புற காயங்கள் எல்லாத்தையும் அடையாளப்படுத்தக்கூடியது அந்த ஸ்டேட்மெண்ட். அதை 2 பேர் சாட்சியம் சொல்லுவாங்க. அந்த 2 பேர் சாட்சியம் சொல்லும்போது நோ கிராஸ் கேட்கக்கூடாது. நம்பர் ஆஃப் இன்ஜுரிஸ் அவர் தான் சொல்லணும். 50 இன்ஜுரி இருந்தது, 10 இன்ஜுரி இருந்தது, 20 இன்ஜுரி இருந்தது, என்ன கிளாத்து போட்டு இருந்தார், என்ன பொசிஷனில் பாடி இருந்தது, எந்த டைரக்ஷனில் பாடி இருந்தது, முன்னாடி இருந்ததா பின்னாடி இருந்ததா குப்புற இருந்ததா அப்படின்றத அவர் தான் சொல்லணும். அந்த இன்கொஸ்ட்டை பார்த்து சொல்லக்கூடிய அந்த 2 ஆஃபீஸர் தான் அவங்க சாட்சியம் அளிக்கணும். இன்கொஸ்ட் முடித்த உடனே பிஎம் யார் சார் பண்ணணும்? பிஎம் யார் பண்ணணும்? டாக்டரா போலீஸா? டாக்டரா? சரியா? நோ. பிஎம் பண்ணுறவருக்கு பேர் என்ன? சர்ஜன்? இல்லை. போலீஸ் சர்ஜன்? இல்லை சார். பேத்தாலஜிஸ்ட்? இல்லை. வேற யார் பண்ணணும்? இதையும் சொல்கிறாங்க. 7 இயர்ஸ்க்கு கம்மியாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா அந்த டாக்டர் சஸ்பீசியஸ் டெத்தில் சந்தேக மரணத்தில் சோலோவாக பிஎம் பண்ணக்கூடாது. எல்லா மரணத்திலையும் இல்லை, சந்தேக மரணம் சஸ்பீசியஸ் டெத்தில் 7 இயர்ஸ்க்கு கம்மியாக இருந்தால் சோலோவாக அவர் பிஎம் பண்ணக்கூடாது, அடிஷ்னலாக ஒரு டாக்டரை வச்சுக்கணும். அல்லது 7 இயர்ஸ்க்கு எக்ஸ்பீரியன்ஸ் மேலே இருக்கக்கூடிய ஒரு டாக்டரை வச்சு பிஎம் பண்ணினா அந்த பிஎம் அக்செப்டபிள். அதனால தான் பிஎம் பண்ண போனால் சார்ட் இருக்கும் 1 2 3 அப்படின்னு. அவங்க யாராக இருப்பாங்க? மருத்துவ பேராசிரியராகத்தான் இருப்பார். அவங்க டாக்டராக இருக்க மாட்டாங்க, மருத்துவ பேராசிரியராக இருப்பார். ஸோ அப்போ அவங்க அந்த பிஎம் பண்ணும்போது உள்புற காயங்களை ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய டாக்குமெண்ட் தான் பிஎம். வெளிப்புற காயங்களை அடையாளப்படுத்துறது இன்கொஸ்ட், உள்புற காயங்களை அடையாளப்படுத்துறது பிஎம். அப்போ பண்ணும்போது இந்த குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கா அப்படின்ற விஷயத்தையும் நம்ம பார்த்துக்கணும். அப்போ உள்புற காயங்களையும் வெளிப்புற காயங்களையும் டேலி பண்ண தெரிஞ்சால் வெப்பனை நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். அப்போ இந்த டிஃபென்ஸையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இது முடித்தோடனே இது 2லையுமே கண்டுபிடிக்க முடியலை சார். இறப்பு எப்படின்னு நோ இன்ஜுரிஸ். அப்போ எப்படி டெத்தை கண்டுபிடிக்கணும்? ஐ திங்க் என்னோட ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ், இந்தியாவில் நிச்சயம் ரொம்ப சீக்கிரமாக ஒரு கிரிமினல் வழக்கு விடுதலை ஆனால் எப்படி இறந்தாங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஸ்பெஷல் டிபார்ட்மெண்ட்ஸ் அப்பாயின்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கான அனைத்து அறிகுறிகளும் தெரியுது. இவன் அக்யூஸ்டில் விடுதலை, அப்போ இறந்தது யாருன்னு கண்டுபிடி, இறந்ததுக்கு காரணம் எப்படின்னு கண்டுபிடிங்கன்ற காலம் வந்துருச்சுன்னா நமக்கும் நல்லது, சொசைட்டிக்கும் நல்லது. எல்லாரும் ஹாஸ்டைல் ஆகிட்டு ஓட முடியாது. அந்த காலம் கனிந்து வந்து கொண்டிருக்கிறது. ஆர்டிகிள்ஸு, ஜட்ஜஸ்ஸு இவங்கெல்லாம் சொல்கிறத பார்த்தா, ஏன்னா கன்விக்ஷன் ரேட்டு கம்மியாக இருக்குது, எல்லாத்தையும் ஹாஸ்டைல் ஆக்குறீங்க, எல்லாம் ஒரு சைடு க்ரைம் நடந்துக்கிட்டே இருந்தா அப்போ யார் தான் செஞ்சா? அப்போ இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரும் மாட்டுவாங்க. ரீஇன்வெஸ்டிகேஷனுக்கு ஒரு தனி டிபார்ட்மெண்ட் உருவாச்சுன்னா சூப்பராக இருக்கும். அன்று நம்மளுடைய சட்டமும் நம்மளுடைய தொழிலும் இன்னும் மேம்படும். அது விரைவில் வரும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, அப்போ இந்த 2லையுமே இறப்பை கண்டுபிடிக்க முடியலன்னா விசரா ரிப்போர்ட்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. சாம்பிள்ஸ் எடுத்து கேரளாவில் 2 வழக்கு இருக்குது. ரொம்ப பாய்சனஸ் ஸ்னேக்கை பெட்டில் விட்டுட்டான், அங்கே நோ இன்ஜுரிஸ். அப்போ விசரா பண்ணால் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி கேஸில் பாய்சனஸ் கேஸை வச்சுட்டான். இது 2மே கேரளா வழக்கு.
இது ரெண்டையுமே இது மாதிரி காயம் இல்லாமல் ஒரு இறப்பு நடந்திருந்தால் அதை இந்த 3வது டெஸ்ட்டில் பார்த்தா மட்டும்தான் இந்த காரணத்துக்காக இறப்பு நடந்ததை கொள்ள முடியும். அதுக்கு பெயர் விசரா. உடம்புல உள்ள 4 சிஸ்டத்திலிருந்து சின்ன சின்ன பார்ட் எடுத்து அங்கே சாம்பிளுக்கு அனுப்புவாங்க. நர்வஸ் சிஸ்டம், டைஜஸ்டிவ் சிஸ்டம், நம்மளுடைய ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், இன்னொன்று எண்டோக்ரைன் சிஸ்டம், நம்மளுடைய நிணநீர் மண்டலம், அதாவது ஹார்மோன்ஸ். இதெல்லாம் 4 சிஸ்டத்தையும் எடுத்து அங்கே கொடுத்தா எதில் பாய்சன் கலந்துருக்கா அல்லது வேறு ஏதாவது நடந்திருக்கா அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம பண்ண முடியும். இங்கே ஒரே ஒரு ஷார்ட் நியூஸ் சொல்லிவிட்டு இன்னொன்று வரேன். நம்ம எல்லாம் படிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். உச்ச நீதிமன்றம் ஒரு ஜட்ஜ்மெண்ட் சொன்னது, டிஎன்ஏ மேட்ச் ஆகலைனாலும் அந்த குழந்தைக்கு அவர் தான் தந்தை அப்படி சொன்னிச்சா இல்லையா? சொன்னிச்சு, படிச்சிருப்போம். ஜட்ஜஸ்க்கு கொஞ்சம் ஏதாவது குறைஞ்சிருச்சா இல்லை நீதிமன்றம் ஏதாவது ஆயிடுச்சா? என்ன காரணமாக இருக்கும்? எப்படி சார் சொல்லலாம்? டிஎன்ஏ மேட்ச் ஆகலைன்னா அந்த குழந்தைக்கு தந்தைன்னு எப்படி சொல்லலாம்? ஐடியா இருக்கா? என்ன காரணம் சார்? சைக்கலாஜிக்கலாக இருக்கலாம் அப்படின்னு. நோ சார், அடாப்ட் பண்ணியிருக்கிறதுனால நோ. சப்ஜெக்ட் நீங்கள் சொல்கிறதெல்லாம் ரிலவன்சி அக்யூரஸியாக சொல்கிறேன். ரொம்ப சூப்பராக போயிட்டாங்க நம்ம ஜுடிஷியரின்றதுக்காக சொல்கிறேன். ஒரு சரக்கோசி பண்ணி இருந்தால் நயன்தாராவுக்கும் விக்னேஷ் சிவனுக்கு டிஎன்ஏ போட்டால் குழந்தைக்கு டிஎன்ஏ மேட்ச் ஆகுமா? அப்போ சரக்கோசி நடந்திருந்தால் டிஎன்ஏ மேட்ச் ஆகுது. அப்போ பேரண்ட்ஸ் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அப்பா நான் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அந்த பாதிக்கப்பட்டவர் அதே மாதிரி ஒரு சமையல் கலைஞர் டிஃபென்ஸ் பண்ணார், வேணா டிஎன்ஏ போட்டு பாருங்கள், நான் மேட்ச் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லி மாட்டிக்கிட்டார். சரியா? அப்போ சுப்ரீம் கோர்ட் சொன்னது, இன்னைக்கு புது கிரைம்ஸ் அதிகமாகுது சார். இதை நான் நிறைய இடங்களில் வருஷக்கணக்காக பேசுகிறேன், நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நானும் படித்து தான் அதை பேசுகிறேன். ஐவிஎஃப்ல கிரைம்ஸ் அதிகமாகுது. ஐவிஎஃப்ல எக்கு அவங்களோடது, ஸ்பெர்ம் அவங்களோடதுன்னு இவங்க காசை கொடுக்குறாங்க. ஒரு இதில் ஃபியூஸ் பண்ணி அந்த குழந்தைய வச்சு வளர்க்குறாங்க. டெஸ்ட் போட்டு பார்த்தா இவங்களோட குழந்தை இல்லை, காசுக்காக யாரோடதையோ கொடுத்துறானுங்கன்னு இப்போ கேஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த கிரைம்ஸ் இப்போதைக்கு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் ஆகுது. ஸோ அப்போ இந்த 2 விஷயங்களையும் நம்ம ஷேர் பண்ணி பார்த்துட்டா இந்த தேர்ட் இருக்கக்கூடிய விசராவோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்றது நமக்கு தெரியும். அப்போ கெமிக்கல் அனலைசிஸில் காயங்களே இல்லை, ஒரு கிரைம் நடந்திருக்குன்னா அதை இந்த தேர்டு இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் தான் உறுதிப்படுத்தும். அப்போ ஒரு இறப்பு நடந்திருந்தால் அந்த பாடியை இந்த 3 விதமான டாக்குமெண்ட்ஸை வச்சு தான் எப்படி இறந்தார்ன்ற ஒரு ஒப்பீனியனுக்கு வர முடியும். அப்படி ஒப்பீனியனுக்கு வந்தால் எம்மோன்னு சொல்லக்கூடிய மெட்டீரியல் ஆப்ஜெக்ட்டு குத்துக்காயமா, வெட்டுக்காயமா, கல்லால் அடித்ததா, சிராய்ப்பால் வந்ததா, அந்த இன்ஜுரிஸை டேலி பண்ணக்கூடிய வெப்பனை கலெக்ட் பண்ணணும். கலெக்ட் பண்ணி இருப்பாங்க. அப்போ நாம் இந்த 3 சர்டிஃபிகேட்ஸையும் பற்றிய தெரிஞ்சிருந்தா வெப்பனை டேலி பண்ணது சரியா தப்பான்னு டிஃபென்ஸ் பண்ணால் நிச்சயம் அந்த இடத்துல ஒரு நம்ம சக்ஸஸ் கிடைக்கும். ஸோ ஒரு இறப்பு நடந்திருந்தால், ஒரு டிஎன்ஏவை கலெக்ஷன் பண்ணியிருந்தா, அல்லது வேறு ஏதாவது விஷயத்தை அங்கே எடுத்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்கும். ஓகே சார், இன்வெஸ்டிகேஷன்ஸில் இந்த தேர்ட் ஸ்டேஜ் ஓவர். அக்யூஸ்டை கண்டுபிடிச்சாச்சு, விட்னஸ்ட் எல்லாம் ஸ்டேட்மெண்ட் வாங்கியாச்சு, பிளேஸ் ஆஃப் அக்கரன்ஸ் போயாச்சு, அங்கே எல்லாம் வீடியோ ஃபுட்டேஜ் எடுத்தாச்சு, எம்ஓவில் மெட்டீரியல் எல்லாம் கலெக்ட் பண்ணியாச்சு, அதை நீதிமன்றத்துக்கு சப்மிட் பண்ணால் எப்படி ரிட்டர்ன் வரும்ன்றதை தெரிஞ்சுக்கிட்டு ஃபார்ம் 95 செக் பண்ணியாச்சு, அந்த டாக்டர்ஸ் கொடுக்கக்கூடிய சர்டிஃபிகேட்லாம் கலெக்ட் பண்ணி இவர் தான் பண்ணி எல்லாத்தையும் முடித்து சார்ஜ் ஷீட் போட்டாச்சு. சார்ஜ் ஷீட்டுக்கு ஒரு பேர் உண்டு, இன்னொரு பெயர் யாராவது சொல்ல முடியுமா? ஃபைனல் ரிப்போர்ட் அல்லது க்ளோசர் ரிப்போர்ட். ரெண்டுக்கு என்ன சார் டிஃப்ரென்ஸ்? ஃபைனல் ரிப்போர்ட் ஆர் க்ளோசர் ரிப்போர்ட்? க்ளோசர் ரிப்போர்ட்னா எங்களோட இன்வெஸ்டிகேஷனில் இவர் அக்யூஸ்ட் இல்லை, வழக்கை முடித்து விட்டோம் அப்படின்றதுக்கு மீனிங் தான் க்ளோசர் ரிப்போர்ட். ஃபைனல் ரிப்போர்ட்னா எங்களோட இன்வெஸ்டிகேஷனில் இவர் A1, இவர் A2, இவர் A3 அப்படின்னு சொன்னால் அதற்கு இன்னொரு பெயர் உண்டு, ஒப்பீனியன் ஆஃப் த போலீஸ் ஆஃபீஸர். ஃபைனல் ரிப்போர்ட்டுக்கு என்ன பேருனா அவரோட ஒப்பீனியன். இப்போ நல்லா நமக்கு ஒரு பலம் வந்துடும். சார்ஜ்னா என்ன? உங்களோட ஒப்பீனியனை தப்பாக சொல்ல வேண்டியது என் வேலை. ஒப்பீனியனாக கொடுக்குறீங்க, இருங்க பாஸ், நாங்கள் சொல்கிறோம் பாஸ், இந்த ஒப்பீனியனெல்லாம் தப்பு அப்படின்ற ஒரு பலத்தோட இதுக்கு இன்னொரு மாற்று பெயர் சார்ஜ் ஷீட். ஃபைனல் ரிப்போர்ட்டுக்கு ஒப்பீனியன் ஆஃப் த போலீஸ் ஆஃபீஸர். அதே நேரத்தில் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக நீதிபதி ஒரு ஜட்ஜ்மெண்ட் தருவார், ஒப்பீனியன் ஆஃப் த ஜுடிஷியல் ஆஃபீஸர். அதனால தான் அப்பீல் போக முடியுது. அந்த நீதிபதி அவருடைய ஒப்பீனியன் படி இவர் குற்றவாளின்னு ஒப்பீனியன் தான் தரார். இந்த ஒப்பீனியன் தப்புங்க, நான் அப்பீல் போகிறேங்க அப்படின்றத சொல்ல முடியும். அப்போ நீதிமன்றத்தில் ஃபைனல் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணால் அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரோட ஒப்பீனியன் தான் ஃபைனல் ரிப்போர்ட்ஸ்.
அதை இன்வெஸ்டிகேட் பண்ணி சரியா தப்பா இவர் அக்யூஸ்டா இல்லையான ஒரு ஃபைனல் டிசிஷனை, ஒரு ஒப்பீனியனை நீதிபதி கொடுத்தா அதுக்கு பெயர் தான் ஜட்ஜ்மெண்ட்ஸ். ஓகே, இன்வெஸ்டிகேஷன்ஸ் ஓவர். இந்த இடத்துல இன்னொரு விஷயம் மட்டும் சொல்லி நம்மளோட செஷனை கம்ப்ளீட் பண்ணிடலாம். என்னென்னா, அந்த சாட்சியில் நமக்கு ஒரு பெரிய குழப்பம் இருக்கும். சார்ஜ் ஷீட்டில் ஒரு லிஸ்ட் இருக்கும், ஆனால் விட்னஸ் பாக்ஸில் ஏற்றும் போது ஒரு லிஸ்ட்டு ஜட்ஜி ஏற்றுவாங்க. குழப்பமாக இருக்கும். ஆமாவா, ஏன்டா இதை ஏற்றுனாங்க, PW1 இங்கே ஒன்று இருக்குது, இந்தம்மா LW1ன்னு சொல்லுதே, என்னவா இருக்கும், ஆத்தாசா ஒன்று இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்கே, ஒரு குழப்பமாக இருக்கும். அப்போ தான் இந்த மெத்தடை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தெரியும். அக்யூஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன், விட்னஸ் ஐடென்டிஃபிகேஷன் தான் ஃபஸ்ட்டு, பிளேஸ் ஆஃப் அக்கரன்ஸோ வரைபடமோ செகண்டு, மூணாவது என்ன மெட்டீரியலை கலெக்ட் பண்ணுறாங்களோ ஒப்பீனியனோ தேர்டு. ஜட்ஜி கரெக்டாக பண்ணுவாங்க. இதில் 1 2 3 நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆத்தாசா அப்படின்னா யார் சார்? யார் சார்? சாட்சி. விட்னஸ் பாக்ஸ் ஏறி சாட்சி சொன்ன உடனே நம்மக்கிட்ட ரிப்போர்ட்டு LW1 அப்படின்னு வரும். என்ன காரணம்? வெரி குட். சாட்சி ஏறி சொன்னதுக்கப்புறம் அவங்க LW1 மாறிடுவாங்க. விட்னஸ் பாக்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி PW1, ஏறி சாட்சி சொன்னதுக்கப்புறம் LW1. ரைட். மெட்டீரியலுக்கு சான்று பொருள் 1 அப்படி தானே சொல்லுவோம். விட்னஸ் பாக்ஸில் ஏறி அதை மார்க் ஆகிட்டா அதுக்கு பேர் என்ன? என்ன? நிறைய ஜூனியர்ஸ் இருக்கும், இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். எக்ஸிபிட் 1. ஸோ டிஃபென்ஸ் பண்ணுறவங்க PW1னா என்ன, LW1 என்ன, எக்ஸிபிட்னா என்ன, ஆசா போனா என்ன, இந்த டிஃப்ரென்ஸையும் முதல் தெரிஞ்சுக்கணும். ஆர்குமெண்ட் பேசும்போது சில நேரங்களில் கண்ணா போனால் நம்ம பேசிடுவோம். ஆர்குமெண்ட் பேசும்போது LW1, எக்ஸிபிட் 1 இதெல்லாம் டினை பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா எக்ஸலன்ஸ். ஸோ அப்போ PW1னா யார், LW1னா யார், எக்ஸிபிட்னா என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தை இதுக்கப்புறமா நாம் தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ PW1 மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஸ்டின் ரைஸ் பண்ணணும். அந்த கொஸ்டினை எப்படி ரைஸ் பண்ணணும், யார் அந்த கொஸ்டினை கேட்கணும், அந்த கொஸ்டினில் என்னென்ன டீட்டெயில்ஸ் அடங்கி இருக்கணும், அந்த கொஸ்டின் கேட்டதுக்கப்புறம் அக்யூஸ்டுக்கு என்ன சான்சஸ் கொடுக்கணும், அதுக்கப்புறம் அவனுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா, டிஃபென்ஸ் சைடு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா, ஏன் ப்ராசிக்யூஷன் தான் ஃபஸ்ட்டு பேசணும் ஆர்குமெண்ட்ஸ், ஏன் டிஃபென்ஸு செகண்டு பேசணும் அப்படின்றது மேட்ரு ஆஃப் ட்ரையல். ஸோ அதை நம்ம இன்னொரு நாட்களில் ரொம்ப நேரம் வாய்ப்பு இருந்ததுன்னா, ஏன்னா அது இன்னும் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் நம்ம பேசணும். இப்போ இன்வெஸ்ட் இங்கே கொண்டு வந்ததுக்கப்புறம் இதில் எவிடன்ஸ் இது முடித்த உடனே, நம்மளுடைய FIR முடித்த உடனே அதுக்கப்புறம் 3 ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜுக்கு பேர் என்ன சார்? அதான் ரியல் இன்வெஸ்டிகேஷனே. இன்வெஸ்டிகேஷன் முடித்து சார்ஜ் ஷீட் போட்டு, சார்ஜ் ஷீட்டுக்கு அப்புறமா சாட்சிகளை விசாரித்து ஒரு ஒப்பீனியன் தருவாங்க. இந்த ட்ரையல் அப்படின்றது இன்னும் ஒரு நாள் வாய்ப்பு இருந்தால் பண்ணலான்றது என்னோடய சஜஷன்ஸ். ஏதாவது சந்தேகம்னா கேட்கலாம் சார். எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்? இல்லை, நோ. ஸோ பாடியை முதல் ஓப்பன் பண்ணுறது இங்கேருந்து ஓப்பன் பண்ணுவாங்க. நம்ம சஜஷனுக்காக, சப்ஜெக்ட்டுக்காக தெரிஞ்சுக்கலாமே ஒழிய அதை கொஸ்டின் ஆஃப் லாவாக நம்ம கொஸ்டின் பண்ண முடியாது. எங்கேருந்து ஓப்பன் பண்ணிங்கன்றது கேட்க முடியாது. ஃபஸ்ட் பாடி ஓப்பன்றது, ஏன்னா இங்கேருந்து பண்ணால் தான் ப்ராப்பராக ஓப்பன் பண்ண முடியும். அதனால் ஃபஸ்ட்டு கட்டு மேலேருந்து தான் அதுக்காக தொடங்கும். ஸோ அதுதான் கொஸ்டின் ஆஃப் லா அங்கே வராததுனால எங்கே கட் பண்ணிங்க, எப்படி கட் பண்ணிங்க, ஏன் கட் பண்ணிங்கன்ற கொஸ்டின் நம்ம கேட்க முடியாது. அதனால் அதை சப்ஜெக்ட்டுக்காக தெரிஞ்சுக்கலாம். இன்னொன்று, இறப்பை ஐடென்டிஃபை பண்ணணும் சார். எப்படி சார் ஐடென்டிஃபை பண்ணுறது? பார்த்தோன்னே சார் கேட்ட கேள்விக்காக அது மட்டும் இல்லை வேண்டாம். ஒரு விஷயம், டெட் பாடியை பார்த்தோன்னே இறந்து எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு சொல்ல முடியுமா? ஹார்ட் பீட்டை பார்த்து, டெம்பரேச்சரை பார்த்து, கலரை பார்த்து. வெரி குட். சப்ஜெக்ட் தெரிஞ்சால் இந்த கொஸ்டினை டாக்டர்கிட்ட வைக்கலாம். 24 hours கம்ப்ளீட் ஆகிட்டா பாடி ஃபுல் ஸ்டிஃப்னஸ்க்கு வந்துடும், ஃபுல் விரைப்புத்தன்மைக்கு வந்துடும். அதை டாக்டர்கிட்ட இறப்புக்கு நீங்கள் கொண்டு போய் நல்லா ஷார்ப்பாக கவனிச்சிங்கன்னா, ஹாஸ்பிட்டலில் கொண்டு போகும்போது உள்ளே அவர் ஹார்ட் பீட்டு இதெல்லாம் செக் பண்ணதுக்கப்புறமா இறந்து விட்டார் எவ்வளோ நேரம் ஆயிருக்குன்றதுக்காக காலில் இருந்து ஷேக் பண்ணுவார். கால், இடுப்பு, கை, தலை ஷேக் பண்ணுவார். ஏன்னா எங்கெல்லாம் எவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்றத கண்டுபிடிக்க. இறந்து ஒரு 8 மணி நேரம் ஆயிருக்கும் சார், 10 மணி நேரம் இருக்கும் சார், 12 மணி நேரம் இருக்கும். 24 hours ஆச்சுன்னா ஃபுல் பாடி ஸ்டிஃப்னஸ் வந்துடும். பாடி ஸ்டிஃப்னஸ் ஆனதுக்கப்புறம் கலர் சேஞ்சஸ் ஆகி அதுக்கப்புறமா ஸ்டிஃப்னஸ் மேலேருந்து குறைய ஆரம்பிக்கும். அடுத்த 24 hours 48 hours கம்ப்ளீட்டட். பாடி லூஸ் ஆயிரும், ஸ்கின்னில் அந்த ஃபிட்னஸ் இருக்காது, கலர் சேஞ்சஸ் ஆயிரும். அடுத்த 24 hours மீன் வாங்கக்கூடிய மெத்தட், தொட்டிங்கன்னா உள்ளே போகும், டீகம்போஸ் ஆரம்பிச்சிடும்.
ஒருவேளை டிஃபென்ஸ் பண்ணக்கூடியவங்க நீங்கள் இறந்து எவ்வளோ நேரம் ஆச்சுன்ற விஷயத்தை நாம் ப்ரூவ் பண்ணணும், அலிபி கிரவுண்ட் எடுத்தா பாபநாசம் பட்ட மாதிரி நம்ம சப்ஜெக்ட் பண்ணணும்னு நினச்சா தலைவன் இறந்து 12 மணி நேரம் ஆச்சு, ஏல் பெங்களூரில் இருந்தான் அப்படின்றத நிரூபிக்கணுன்ற ஒரு நாலேஜ் இது இருந்ததுன்னா டேட்டு டைம் ஆஃப் டெத்தை நம்மளால் டிசைட் பண்ண முடியும். ஓகே சார், வேறு கொஸ்டின்ஸ்? ரைட் சார். சார் 63Bன்றது இன்றைக்கி ரொம்ப ரொம்ப மேண்டேட்ரி இன்வெஸ்டிகேஷன்ஸ்லையும் சரி, கிரிமினல் ட்ரையல்ஸ் நடத்துறதுலையும் சரி. ஒரிஜினல் சோர்ஸை சிசிடிவி ஃபுட்டேஜ்லேயோ ஃபோன்லேயோ கேமராவிலையோ இருக்கிற அப்படியே வீடியோவை கேமரா, ஒயர், ஹார்ட் டிஸ்க்கு, CPU எல்லாத்தையும் கலட்டி அப்படியே கொண்டு வந்தீங்கன்னா எந்த சர்டிஃபிகேட் தேவையில்லை சார். அப்படியே என் ஃபோன் ஒரிஜினல் அப்படியே கொடுத்துட்டேன்னா எந்த சர்டிஃபிகேட் தேவையில்லை. அதிலிருந்து பென்ட்ரைவ்லேயோ ஃப்ளாஃபிலேயோ சிடிலேயோ நான் காப்பி பண்ணேன்னா அந்த மெட்டீரியலுக்கு யார் ஓனரோ அவர் சர்டிஃபைட் பண்ணணும். என்னோடைய சிசிடிவி தான், என் வீட்டில் தான் இருந்தது, நான் 2010 வாங்கினேன், இதுக்கு பேர் சாம்சங்கு, இந்த எத்தனை வருஷம் ஆச்சு, இந்த வெர்ஷன் ஆச்சு அப்படின்னு கீழே ஒரு சைன் பண்ணணும். பெருசாலாம் டெக்னாலஜிலாம் ஒன்றும் இருக்காது. ஓகேவா? ரைட். இன்னொன்று டீப் சீக் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்குது. தட் மீன்ஸ் என்ன மாதிரியே ஒருத்தன் பேசுகிறது, என் ஐடியிலேருந்து ஒருத்தன் மெசேஜ் பண்ணிடுறது. ஒரு பெரிய வீடியோவில் குட்டி ஊண்டு விஷயந்தான் தப்பாக இருக்குது, ஒரு 5 மணி நேரம் வீடியோ இருக்குது சார், 20 நிமிஷம் தப்பாக இருக்குது அப்படின்னா அதை நான் கட் பண்ணி நீதிமன்றத்துக்கு கொண்டு வரணும்னா இது வரைக்கும் தெரியலனா சார் சூப்பராக கேள்வி கேட்டாங்க, 1 மாதம் ஆயிடுச்சு, அந்த நோடல் ஆஃபீஸரை போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. அவங்க ஆமாம் இது டீப் சீக்கில் நடந்திருக்கு, ஃபேக்காக ஏஐயில் நடந்திருக்கு, அல்லது இவங்க அதில் பேசுகிறது உண்மைதான், அந்த வீடியோ உண்மையாக பொய்யானு அவங்க ஒரு சர்டிஃபிகேட் தருவாங்க. அந்த சர்டிஃபிகேட்டை எடுத்துகிட்டு, அதாவது ஒரு பெரிய கலெக்ஷன்லேருந்து குட்டி விஷயத்தை கட் பண்ணி எடுத்தால் அந்த நோடல் ஆஃபீஸர்லேருந்து சர்டிஃபிகேட் வாங்கணும். அப்படியே ஃபுல்லாக ஒரு ப்ரொடியூஸ் பண்ணிட்டோம்னா சர்டிஃபிகேட் வாங்க வேண்டியதில்லை. ஸோ 63Bயை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய இடங்களில் சொல்லுவேன், இது சண்டைலாம் வந்துட்டு கேமராவை தூக்கிக்கிட்டு இப்படி ஃபோட்டோ எடுக்கிறாங்கல்ல, எடுங்க. அதை ப்ரூவ் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அவ்வளோ கஷ்டம். ஏன்னா அது ஒரிஜினலான வீடியோவா, ஃபோனு அது ஒரிஜினல் ஃபோனா, அதை நீங்கள் எஃப்எஸ்க்கு அனுப்ப முடியுமா, அதை மார்க் பண்ணணுமா பண்ணக்கூடாதா, எப்போ மார்க் பண்ணணும், எப்படி மார்க் பண்ணணும், பெரிய சப்ஜெக்ட். அதனால் நம்ம அழகாக எடுத்தோடனே உடனே வீடியோ தூக்குறாங்க அப்படின்னா அது சும்மா அப்போதைக்கு ஒரு டைம் லைனுக்காக கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ சர்டிஃபிகேட்ஸ் ஒரிஜினல்ஸ் இருந்ததுன்னா நோ சர்டிஃபிகேட்ஸ், அதிலிருந்து எக்ஸ்ட்ராக்ட் எடுத்தோம் அப்படின்னா 63B மேண்டேட்ரி. இல்லை ஒரு பெரிய வீடியோஸ்லேருந்து அல்லது நிறைய மெசேஜ்லேருந்து இன்ஃபர்மேஷன்லேருந்து குட்டி விஷயத்தை கலெக்ட் பண்ணால் அது உண்மைதானா, யாராவது இன்சர்ட் பண்ணியிருக்காங்களான்னு நோடல் ஆஃபீஸரை வச்சு நம்ம சர்டிஃபைட் பண்ணிக்கணும் சார். ஓகே சார். தேசிய பாதுகாப்பு சட்டம், நேஷ்னல் செக்யூரிட்டி ஆக்ட், அந்த காவல்துறைக்கு தான் ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்துக்கு வித்தவுட் கன்சர்னில் போகலாம். மற்றபடி சிபிஐ இருந்தால் அந்த மாநிலம் ரெக்வஸ்ட் பண்ணணும் அல்லது ஹைகோர்ட் ஆர்டர் போடணும். வேறு சார் டவுட் இல்லையே? ஓகே சார், இவ்வளோ நேரம் ஒரு 1.5 மணி நேரம் உங்களோட வேல்யூபிள் டைமை பயன்படுத்தி இங்கே அமைதியாக என்னோட சிறு கருத்துக்களை கேட்குறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண ரெஸ்பெக்டபுள் சீனியர் அட்வொகேட்ஸ், ஜூனியர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அருமையான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த திண்டுக்கல் அகில பாரதிய வழக்கறிஞர் சங்கம் மற்றும் எங்களுடைய திருச்சி அகில பாரதிய வழக்கறிஞர் சங்கத்தின் பொறுப்பாளர்கள், மாநில பொறுப்பாளர்கள், யாராவது விட்டு போயிருந்தா அனைவருக்கும் நன்றி. தேசிய பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். இன்றைய ஸ்டடி சர்க்கிள் நிகழ்ச்சி மிகவும் பயனுள்ளதாகவும் அறிவுபூர்வமாகவும் அமைந்தது. இந்த அருமையான வகுப்பை வழங்கி தங்களது அனுபவங்களையும் சட்ட அறிவையும் எங்களுடன் பகிர்ந்து கொண்ட மதிப்பிற்குரிய வழக்கறிஞர் சி. ராஜா அவர்களுக்கு எங்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தங்களது மதிப்புமிக்க நேரத்தை ஒதுக்கி இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்த அனைத்து வழக்கறிஞர் பெருமக்களுக்கும் சட்ட மாணவ மாணவியர்களுக்கும் எங்களது உளமார்ந்த நன்றிகள். இந்த ஸ்டடி சர்க்கிளை திட்டமிட்டு சிறப்பாக ஒருங்கிணைத்த அனைத்து ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் பின்னணியில் பணியாற்றிய அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய அமர்வில் பகிரப்பட்ட கருத்துக்களும் அனுபவங்களும் நமது சட்ட பயணத்தில் வழிகாட்டியாக இருக்கும் என்பதில் எங்களுக்கு முழு நம்பிக்கை உள்ளது. மீண்டும் அனைவருக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். சார் நம்மளுக்காக இன்வெஸ்டிகேஷன் மட்டும் தான் இன்றைக்கி பண்ண முடிஞ்சது. சார் விட்டோம்னா ஒரு நாள் ஃபுல்லாக பத்தாது. அதனால் அடுத்து எலக்ட்ரானிக் எவிடன்ஸ்னால் என்ன அப்படிங்கிற மட்டும் ஒரு டாபிக் எடுத்துக்குவோம். இடையில நம்ம சொன்ன போல் பில்லை பற்றி அவர் எடுக்கிறதுக்கு வந்துட்டு இருக்காரு. அதனால் அதை ஒரு கிளாஸ் எடுத்துக்குவோம்.
சார்கிட்ட வந்து நம்ம என்னென்ன டாபிக் எடுக்க முடியும் அதை மட்டும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லி நம்ம எடுக்கிறதுக்கு அடுத்த முயற்சிகள் கொண்டு போயிடலாம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது இப்போ இபிஐ பற்றி எடுக்கணும்னு சொல்லி ஜெயபிரகாஷ்ஜி சொல்லியிருந்தார். அது மாதிரி ஏதாவது கஷ்டமான சப்ஜெக்ட் ஏதாவது இருந்துச்சு, இதை பற்றி எனக்கு டெஃபினிஷன் கிடைக்கல, இதை பற்றி எனக்கு கிளாஸ் எடுத்தால் நல்லா இருக்கும்னா உங்களோட சஜஷனை வந்து நம்ம தலைவர் சதீஷ்குமார்ட்டையும் செயலாளர் அவர் சிவகுமார்ட்டையும் சொன்னீங்க, இல்லை மற்ற பொறுப்பாளர் யார்ட்டாலும் சொன்னீங்கன்னாக்கா அவங்க நோட்ஸ் போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சார் மானிய ஸ்பெஷலிஸ்ட்டை கொண்டு வந்து எடுக்கிறதுக்கு சிறப்பாக இருக்கும். இந்த சமூகத்திற்கு என்ன மாற்றங்கள் செய்யலாம் அப்படிங்கிற பற்றியான பொது கருத்துரைகள் ஏதாவது இருந்தாலும் அதை நீங்கள் சொன்னீங்கனாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சிம்போசியம் நடத்தலாம். தங்களுடைய கருத்துக்களை வந்து தயங்காமல் சொன்னீங்கன்னா அதுக்கு ஏற்ற வகையில் நமது அகில பாரத வழக்கறிஞர் சங்கம் செயல்படுத்தி கொடுக்கும் என்பதை இந்த நேரத்தில் தங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். நம்மளது தலைவராக இருக்கும் சதீஷ்குமார் அவர்கள் ஒரு சில கருத்துக்களை சொல்லும்படி கேட்டு. அனைவருக்கும் வணக்கம். இந்த இனிய மாலை வேளையில் எங்களது பொன்னான நேரங்களை ஒதுக்கி இந்த ஸ்டடி சர்க்கிளில் கலந்துக்கிட்டதுக்காக அவங்க எல்லாத்துக்கும் முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த கிளாஸ் வந்து மிகவும் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும். அடுத்து வரக்கூடிய காலங்களில் வந்து நிறைய கிளாஸஸ் வந்து இந்த மாதிரி மிகவும் பயனுள்ள வகையில் நிறைய நல்ல டாபிக்ஸ் வந்து எடுக்கிறதுக்கும், அதே மாதிரி ஜுடிஷியலில் போகிறதுக்கும், வேறு எக்ஸாம் ஓரியன்டாக போகிறதுக்குமான கிளாஸஸ் எடுக்கிறதுக்கு நம்ம திண்டுக்கல் அகில பாரத வழக்கறிஞர் சங்கம் சார்பாக வந்து நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதுக்கான ஒத்துழைப்பு வந்து நம்ம உறுப்பினர்கள் வந்து கொடுக்கணும் தாழ்மையை கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் திண்டுக்கல் அகில பாரத வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். மேலும் எனக்கு இந்த தலைவர் பதவியை கிடைப்பதற்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும், தேசிய பொறுப்பாளர்கள் மற்றும் மாநில பொறுப்பாளர்கள் மற்றும் திண்டுக்கல் அகில பாரத வழக்கறிஞர் சங்கத்தினுடைய பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் எதிர்பார்த்ததை விட ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. அந்த ஒரு டாபிக்குள்ளே நாங்கள் ஒரு பயணம் பண்ண மாதிரியே செஞ்சுருந்தீங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால் பாருங்கள், யாருமே வந்து எந்த விதமான சலசலப்பு கூட நல்லா நீட்டாக கேட்டுட்டு இருந்தாங்க. இது மாதிரி பயனுள்ளதாக அடுத்தடுத்து எங்கள் அகில பாரத வழக்கறிஞர் சங்கத்து சார்பாக செய்யணும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது ஒருத்தர் உங்களோட ஒப்பீனியனை ஷேர் பண்ணலாம். அடுத்தது வேறு மாதிரி கிளாஸஸ் எப்படி இருக்குங்கிற யார் இருக்கா? காலேஜஸ்லேருந்து யார் இருக்காங்க? ஸ்டூடெண்ட்ஸ் பாபு. எங்களுக்கு சார் சொன்னது வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நாங்கள் பின்னாடி வந்து கோட் ப்ராக்டிஸ்க்கெலாம் போகிறதுக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். தேங்க்யூ சார். சார் ஒரு பேசிக்கான ஒரு விஷயத்த சொன்னார். யாராக இருந்தாலும் அட்வொகேட்டாக இருக்கும், சிவில் சர்வீஸ் சைடு ரெண்டு பக்கம் ப்ராக்டிஸ் பண்ணிருக்கோம். ஆனால் எங்கே போனாலும் எல்லாருக்குமே ஒரு அச்சம் இருக்கும். ஒரு கம்ப்ளைண்ட் எப்படி இருக்கணும், என்ன வடிவத்தில் இருக்கணும், அது எப்படி இருக்கணும், அது எப்போ அமெண்ட் ஆச்சு, இது டே டு டே வந்து ஒரு அட்வொகேட்டாக எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண மட்டும் தான் தெரியும். இல்லை நம்ம ஒரு சொசைட்டி பர்சனாக இருந்தோம்னா இது எப்படி இருக்கும் அப்படின்றத தத்ரூபமாக சார் காமிச்சாங்க. நம்ம கண்ணுடைய படமாக தான் ஓடிச்சு ஃபுல்லாகவே. அந்த 15th காலம் சொல்லும்போது, எஃப்ஐஆரில் 15th காலம் சொல்லும்போது கூட அதில் என்ன இருக்கணும், விட்னஸ் நம்ம என்ன வாங்க முடியும் வந்தாங்கன்னா, ஒரு டாக்டர் விட்னஸாக வர்றாங்க, அவங்கள்ட்ட என்ன கேட்கக்கூடாது மெயினாக, அதை கேட்டால் நம்மளே அட்மிட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. இது மாதிரி நிறையா பயனுள்ள தகவல் சொல்கிறாங்க. கண்டிப்பாக கிளாஸஸ்க்கு எல்லா ஜூனியர் அட்வொகேட்ஸும் சீனியர் அட்வொகேட்ஸும் வாங்க. உங்களுடைய தேவைகள் என்ன இருக்கோ, உங்களுடைய டாபிக் இருக்க சொன்னாலும் கூட சார்ட்ட சொல்லி எடுக்க சொல்லலாம். தேங்க்யூ.